மூன்றாவது அத்தியாயம் 9லிருந்து 13வது ஸ்லோகம் வரை கர்மயோகத்தின் அடிப்படை, யாகத்தின் பொருட்டு செய்யப்படும் கர்மங்கள் எப்படி இருக்கும், அது ஏன் பந்திப்பதில்லை, அதாவது பந்தத்தை உருவாக்குவதில்லை அப்படிங்கிறத பற்றி ஆச்சாரியா காந்திநாதன் அவர்கள் தன்னுடைய உரையாற்றுவாங்க. பிரதம் விஷ்ணு சசிவர்ணம் சதுர்புஜம் பிரதமம் தியானம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவ மகேஸ்வர குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குரு தேவ. எல்லாருக்கும் வணக்கம், நமஸ்காரம். இப்போ பொம்மி மேடம் எல்லாம் இதுக்கு முன்னாடி பகவத்கீதையில் 3வது அத்தியாயம் 9ஆம் ஸ்லோகத்துக்கு முன்னாடி உள்ளதெல்லாம் அவங்க சொன்னாங்க. அதாவது என்னென்னா, கர்மயோகம், மெயினாக கர்மயோகம். பகவத்கீதை மேக்ஸிமம் கர்ம வேலை எப்படி செய்யணும் அப்படின்றத தான் சொல்லிக் கொடுக்குது. மேக்ஸிமம் கர்மயோகத்தை தான் மெதியாக சொல்லுது. ஏன்னா அந்த மாதிரி சுச்சுவேஷன், ஏன்னா போர் சூழலில் இவர் மாட்டிக்கிறார், அர்ஜுனன் மாட்டிக்கிறார். ஒரு மனசுக்கும் வெளியே உள்ள உலகத்துக்கும் உள்ள போராட்டம் பயங்கரமாக நடந்துகிட்ருக்குது. இந்த மாதிரி சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேனே, நான் இதுலேருந்து எப்படி என் மனசை இந்த சூழ்நிலைக்கு ஒத்து போய் நான் கர்மத்தை செய்கிறது, என் மனசுக்கும் இந்த வெளி சூழ்நிலையும் எனக்கு பொருத்தம் இல்லாமல் இருக்குது. நான் போராளி தான், நல்லா சத்திரியன் தான், ஆனால் நான் சொந்தக்காரங்களை வெட்டி கொள்கிற அளவுக்கு அந்தளவுக்கு பெரிய சத்திரியன் கிடையாது. குரு, அப்புறம் சொந்தக்காரங்க இருக்கிறாங்க, தாத்தா இருக்கிறாரு, கூட ட்ரைனிங்கான படை வீரர்கள் இருக்கிறாங்க, அதை தவிர கூட விளையாண்ட 100 பேர் இருக்கிறாங்க. எல்லாருமே கூட இருக்கிறாங்க. நம்மளே நினச்சி பார்த்தோம்னா நம்ம கூட பங்காளிகள், அவங்க சொந்தக்காரங்க கூட நம்ம கூட ஏதோ ஒரு சொத்து தகராறுக்கு சில பேருக்கு சண்டை நடக்குது, பேப்பர்லலாம் பார்க்குறோம். இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் அந்த இது வராது, அந்தளவுக்கு வெறி வராது. அதற்கு இப்போ கொள்றதுக்கு பதிலாக நம்ம நாட்டை தியாகம் பண்ணிட்டு போயிடலாமே, எனக்கு வேண்டாமே, நான் பாட்டில் சன்னியாசம் எடுத்துகிட்டு போயிடுறேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி ஒரு கன்ஃபியூஷனில் இருக்கிறான். அதுக்கு முன்னாடி நல்லா தாம் தூம்னு குதிச்சுட்டு வந்தான், நல்லா சண்டை போடுவேன் அப்படின்ட்டு. ஆனால் கரெக்டாக கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, டெக்னிக்காக அவங்களுக்கு முன்னாடியே நிறுத்துறாரு. அப்போல்லாம் அவர் ஏன்னா அவனை அந்த மாதிரி கன்ஃபியூஸ் பண்ணணுன்ட்டு வேணுன்ட்டு தான் பண்ணுறாரு. உடனே நிறுத்தின வரைக்கும் அவன் பார்த்து மயக்கம் வந்துடுச்சு, அவனுக்கு மயங்கி போகிறேன். அப்புறம் நான் இது என்ன பண்ணுறது, நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல, இவ்வளோ படக்கூடி இப்படி நிற்கிது, என்னை நம்பி இருக்குது, என்னை நம்பி நாடு மக்கள்லாம் இருக்கிறாங்க. நான் என் மனசில் இந்த மாதிரி அடித்து கொண்டு பண்ணணும்னு உனக்கு ஆர்வம் இல்லை, ஆனால் நான் இதுக்காக பயிற்சி பண்ணி நான் சத்திரியனா வந்துட்டேன். ஆனாலும் எனக்கு 2 கட்டத்தனத்தில் நான் இப்படி இருக்கிறேன் அப்படின்ட்டு அப்படி சொல்கிறாரு. ஆனால் இல்லை, ஒரு டயத்தில் கிருஷ்ணரே நீ பேடிமாய் பண்ணாதே அப்படின்னு கூட சொல்லிட்டார். அந்தளவுக்கு திட்டுறாரு. அந்தளவுக்கு இந்த நேரத்தில் அவர் சரணாகதி அடைகிறார். கிருஷ்ணர்கிட்ட சரணாகதி அடைஞ்சவனுக்கு நீ தான் கதி, எனக்கு இது வழிகாட்டு, எனக்கு வேறு வழியே இல்லை அப்படின்னு சொன்ன பின்னாடி ஒரு கிருஷ்ணர் எல்லா இதையும் சொல்கிறாரு. கர்மயோகத்தை மெயினாக கர்மங்களை நெற்காடியான நேரமாக இருந்தாலும் சரி, என்ன நேரமாக இருந்தாலும் சரி, நீ வேலை செய்யாமல் இருக்கவே முடியாது, எல்லா காலத்துலையும் வேலை செஞ்சு தான் ஆகணும். உனக்குன்னு நியமிக்கப்பட்ட நீ ஒரு செயினில், எல்லாத்துக்கும் செயினில் ஒரு பல்லு மாதிரி தான் நீ இருக்கிற. நீ செஞ்சால் தான் மற்றது அப்படி அடுத்த தொடர்ச்சி வரும். அதனால் அப்படின்ற மாதிரி தான் இது கர்மம். நம்மளை இப்போ நான் எனக்குன்னு ஒரு கர்மா விதிக்கப்பட்டிருக்குது. அதுக்காக தான் நான் எனக்கு இங்கே ஒரு இடத்துல நான் உலகத்தில் எனக்குன்னு ஒரு பொறுப்பு வளர்கிறப்பவே எனக்கு பொறுப்பு எல்லாமே வந்துடுது. இதுலேருந்து நான் தப்பிக்கவே முடியாது. திடீர்னு நான் இதுலேருந்து வெளியில் போகிறேன் அப்படின்றலாம் பண்ணவே முடியாது. அதில் கரெக்டாக என்னோடய வேலையை நான் எல்லா காரணங்களையும் நான் ஒரு பையனாக இருந்தால், அப்பனுக்கு பையனாக இருந்தால் ஒரு அந்த அப்பனுக்கு செய்ய வேண்டியதெல்லாம் செஞ்சு தான் ஆகணும். அப்பன் மகனுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு ஆகணும். அவன் ஒய்ஃபுக்கு செய்ய வேண்டியதோ குழந்தைகளுக்கு செய்ய வேண்டியது செஞ்சு தான் ஆகணும். இதை இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கோ கடமையில் இது ஒன்றாமல் தப்பிக்க முடியாது. ஒரு ஃபேக்ட்ரியில் இருக்காருனாக்கா, ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்காருன்னா அது அந்த வேலை, அவருக்கு உண்டான வேலைகளை அவர் எக்காரணம் தப்பிச்சு இது பண்ண முடியாது. நம்ம உடம்பத்தை காப்பாற்றிக்கிறதுக்காகவும் நம்ம இருக்கிற பொசிஷனுக்காகவும்
அது வந்து நமக்குன்னு நியமிக்கப்பட்ட கர்மங்களை செஞ்சு தான் ஆகணும். இதில் வந்து ஒரே ஒரு பர்டிகுலரான சுச்சுவேஷன் வந்துருச்சு, ஒரு நெருக்கடியான நிலைமை வந்துருச்சு, அதனால் இதுலேருந்து எனக்கு இது சூட் ஆகலை அப்படின்னு இதுக்காக ட்ரைனிங் செய்யப்பட்ட நான் இதுக்கு மாற்றுதல் இல்லாத இடத்துல நான் இருக்கிறேன் அப்படிங்கிற பட்சத்தில் இதுலேருந்து நம்ம தப்பிச்சு வெளியில் போக முடியாது. அது செஞ்சு தான் ஆகணும். அது எப்படி செய்யணும்னா, கடவுள் பழி போட்டு நீ செய், நீ வந்து அப்படின்ற மாதிரி தான் அவர் சொல்கிறாரு. அதுக்கு பலன் கொடுக்கறது கடவுள் தான். அப்படிங்கிறப்ப செய்கிறது மட்டும் நான் பலனை நோக்கி செய்யாத, கடவுள் மேலே பழி போட்டு எல்லா கர்மங்களையும் செய் அப்படின்றது. பழி போடுறதில்ல, அதை வேணா கடவுளுக்காக செய்கிறேன், இறைவன் நிமித்தம் செய் அப்படின்றத சொல்கிறாரு. அது தான் அது போயிட்டுருக்குது. இங்கே என்ன சொல்கிறாருன்னா, 3வது அத்தியாயம் 3வது அத்தியாயம் ஃபுல்லாகவே கர்மயோகம் தான். எப்படி ஒவ்வொரு ஸ்டெப்பில் சொல்லிட்டு வர்றாங்க. இதுக்கு முன்னாடி எப்படி எல்லாம் ஒரு சில மெத்தட் சொன்னார், அவங்க வந்து பம்மி மேடம் சொன்னாங்க. இந்த 3வது அத்தியாயத்து 9வது ஸ்லோகத்துலேருந்து 13வது ஸ்லோகம் வரைக்கும் யஜ்ஞம் எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி கர்மங்களை செய். இறைவனை நோக்கி செய்யக்கூடிய யஜ்ஞங்கள் நிறையா செய்யப்படுகின்றன. அது எப்படி செய்கிறாங்களோ அதே மாதிரி அது கர்மங்களை செய் அப்படின்றதான் சொல்கிறாங்க. அதேமாதிரி ரெண்டு விதமாக சொல்கிறாரு. யஜ்ஞம் மாதிரி கர்மத்தை செய் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் இன்னொரு விதமாக சொல்கிறாரு, யஜ்ஞமே செய் அப்படிங்கிறாரு. யஜ்ஞமாகவே செய், யஜ்ஞத்தையும் செய் அப்படிங்கிறாரு. 2 விதமாக சொல்கிறாரு. அப்படின்ற மாதிரி 2 இது சொல்கிறாங்க. அப்போ வந்து முதல்ல சொல்கிறது யஜ்ஞாத்த கர்மனக அப்படின்னு சொல்கிறாரு. இது இந்த ஸ்லோகத்தை நான் படிக்கிறேன். யஜ்ஞாத்த கர்மனக அந்யத்ர லோக அயம் கர்ம பந்தனக ததார்த்தம் கர்ம கௌந்தேய முத்சங்க சமாசரக முக்த சங்க சமாசர். ஓகே, அதாவது என்னென்னா, யஜ்ஞார்த்தா அப்படின்னாக்கா யாகத்தின் பொருட்டு செய்யப்படுகின்ற இது வந்து. அப்புறம் கர்மனக கர்மம் தவிர, அந்யத்ர வேறு செயல்களில், அயம்லோகை இந்த மனித சமுதாயம் கர்ம பந்தன கர்மங்களால் பந்தப்படுகின்றது. இதெல்லாம் அர்த்தம். அது வந்து கௌந்தேய அர்ஜுனா, முச்சங்க பற்றுதல் இல்லாமல், ததார்த்தம் அந்த யாகத்தின் பொருட்டே கர்ம கடமையை சமாசர நன்கு ஆற்றுவாயாக அப்படின்னு ஒரு மீனிங். ஒவ்வொரு வார்த்தைக்கும் அது மீனிங் நான் சொன்னேன். இது பொருள் என்னென்னா, யாகத்தின் பொருட்டு, அதாவது இறைவனின் பொருட்டு செய்யப்படுகின்ற கர்மம் தவிர வேறு செயல்களில் ஈடுபடுவதனாலேயோ இந்த மனித சமுதாயம் கர்மங்களால் பந்தப்படுகிறது. அதாவதுனா, இறைவனின் போட்டு செய்யப்படுகின்ற கர்மம் தவிர வேறு எந்த மாதிரி கர்மம் செஞ்சாலும் சரி, வேறு என்ன மாதிரி கர்மம் செய்வோம்னா தன் பொருட்டு செய்வோம். வேறு என்ன, இறைவன் பொருட்டுனா பிரிதின் பொருட்டு அல்லது சமஷ்டி கர்மம், அதாவதுனா மற்றவங்களுக்காக செய்யக்கூடியதோ அல்லது வேறு எதுக்காவது, அதாவது திரும்ப பலன் கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்பு இல்லாத செய்யக்கூடியது தான் இறைவனின் பொருட்டு அப்படின்னு சொல்லலாம் நம்ம. அந்த மாதிரி செய்யப்படுகிற கர்மம் தவிர மற்ற எல்லாமே பலன் கருதி செய்யப்படுகிற கர்மம் வந்து பந்தத்தை உண்டாக்கும். பற்றுல அர்ஜுனா கௌந்தேய அப்படின்னாக்கா, அர்ஜுனா கௌந்தேயன் சொல்கிறதுக்கு காரணம் அவன் வந்து குந்தியோட மகன். ஏன்னா குந்தியோட மகன் நான் என்ன நினைக்கிறேன்னாக்கா, இந்த விஷயத்தில் குந்தி வந்து இந்த மாதிரி தான் 5 குழந்தைகளை பெற்றாங்க இல்லைங்க பாண்டவர்கள். 5 குழந்தைகள், எத்தனை 2 3 அது குழந்தைகள் பெற்றாங்க. அவங்கெல்லாம் ஒவ்வொரு குழந்தையும் ஒரு வேண்டுதல் பண்ணி தான் பெற்றாங்க. அதாவதுன்னா ஒரு யஜ்ஞம் மாதிரி ஒரு வேண்டுதல் பண்ணி தான் ஒவ்வொரு குழந்தையும் பெற்றாங்க. அந்த யஜ்ஞம் உனக்கும் ஃபாலோ பண்ணுவாங்க அம்மாவை அப்படின்ற மாதிரி சொல்கிற மாதிரி எனக்கு தோணுது. யஜ்ஞார்த்த, அதாவது என்னென்னா கௌந்தேயன்னு சொல்கிறேன். பற்றுதல் இல்லாமல் அந்த யாகத்தில் இறைவனின் பொருட்டே கடமையை நன்கு ஆற்றுக. பற்றுதல் இல்லாமல் அப்படின்னாக்கா, தனக்குன்னு செய்யாமல் எது இருந்தாலும் வரட்டும், என்னோடய கடமைகளை சிறப்பாக செய்வேன், எந்த குறையும் இல்லாமல் செய்வேன்
இப்போ சில டைம் வந்து அஹ், நமக்குன்னு செய்கிறப்ப ஒரு மாதிரி செய்வோம். நமக்கும் கீழே இருக்கிறவங்களுக்குன்னு சில பேர் இருப்பாங்க இல்லைங்களா, நமக்கு கீழே இருக்கிறவங்க அப்படிங்கிறப்ப ஒரு நமக்குன்னா ஒரு மீடியமாக செய்வோம். நம்ம கீழே இருந்தால் கொஞ்சம் அரைகுறையாக செய்வோம். ஒரு நமக்கு பிஸ்கட் வாங்குறோம்னு வச்சுக்க, நல்ல பிஸ்கட் வாங்குவோம். நாய்க்கு பிஸ்கட் வாங்கினா எப்படி வாங்குவோம்? அது வேறு மாதிரி வாங்குவோம். அந்த வேறு எதுக்கும் அல்லது வேறு யாருக்காவது வாங்கணும்னா வேறு மாதிரி நம்ம உயர்ந்தவுக்கு பண்ணோம்னு வச்சுங்களேன், நம்மளோட மேல் அதிகாரியோ அல்லது நமக்கு மனசுக்கு பிடிச்சவங்களுக்கு ஒரு விஷயம் பண்ணோம்னு வச்சுங்களேன், 10 கடை தேடி தேடி இது பிடிக்குமா, இது அவங்களுக்கு பிடிக்குமா, இது பிடிக்குமா பிடிக்காதா, இது இது அன்னைக்கு சாப்பிட்ருக்காங்க, அது நல்லா டேஸ்ட் பண்ணி அது அந்த மாதிரி நினச்சி பார்ப்போம். நினச்சி பார்த்துட்டு இது கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்ட்டு தேடி போய் பிடிச்சி வாங்கி அப்புறம் எதெல்லாம் பிடிக்கும் கண்டுபிடிச்சி போய் வாங்கி கொடுப்போம். புரியுதுங்களா? ஆனால் நமக்கு அந்த மாதிரி வாங்க நம்ம எதை வேணால் கூட சில டைம் சாப்பிட்டுக்குவோம். சில டைம் இதுதான் சாப்பிடணுன்ற மாதிரி போய் சாப்பிடுவோம். நமக்கு பிடிச்சத ஒரு நமக்கு பிடிச்ச பிராண்டில் தான் ஏதாச்சும் ஒரு ஃபோனோ ஒரு காரு எதாக இருந்தாலும் நமக்கு பிடிச்ச மாதிரி வாங்குவோம். எடுத்த மற்றவங்களுக்கு உயர்ந்தவங்களுக்குன்னா எப்படி வேறு மாதிரி பண்ணுவோம் சரிங்களா. நமக்கு வண்டி ஓட்டுறோம்னு வச்சுங்களேன், எப்படி வேணாலும் நம்ம தனியாக வண்டி ஓட்டோம்னா குண்டு குழி காடு மேடெல்லாம் ஏற்றி அப்படியே இப்போ எப்படி வேணால் ஓட்டுவோம், அப்படியே படுத்து எழுந்திரிப்போம், எப்படி வேணால் ஓட்டி போயிட்டுருப்போம். ஆனால் பின்னாடி யார்தான் மதிப்புமிக்க ஒருத்தர் இருக்காருன்னு வச்சுங்களேன், புரிஞ்சுங்களா, இருந்தான்னா காற்று மாதிரி போகும்ல வண்டி, காற்றுல போகிற ஏரோப்ளேனில் போகிற மாதிரி போகும்ல வண்டி, அந்த மாதிரி. அப்புறம் நமக்கு கீழே உள்ளவங்க இருந்தாலும் கூட நம்ம மாதிரி ஓட்டுவோம், இப்போ கொஞ்சம் மதிப்புள்ள அது மாதிரி. அப்போ எது காரணம் என்னன்னாக்கா, அதேமாதிரி அன்பும் 2 விதத்தில். நமக்கு மேலே வச்சுருக்கிற அன்பு பக்தி. பக்தினாக்கா அது நான் என்ன சொல்லலாம்னா ஒன் சைடு லவ் மாதிரி வச்சுக்குவோம். புரியுதுங்களா? ஒன் சைடு லவ் மாதிரி தான். அது வந்து அவங்க திருப்ப நமக்கு கிடைக்க அவங்க திருப்ப பண்ணுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்கவே வேண்டாம். காடு மேலே நம்ம பண்ணுறது வந்து அல்லது வந்து பெரிய நடிகர் நடிகை மேலேயோ அல்லது பெரிய அரசியல் தலைவர் மேலேயோ அல்லது வந்து ஒரு ரொம்ப மதிப்பு கொடுக்கக்கூடிய கடவுள் மேலே ரொம்ப மரியாதை வச்சு அதுக்கான எல்லாம் கோயில் கட்டுறோம், எல்லாம் கும்பிட்றோம், மனசுலையும் வச்சுக்கிறோம், அதுக்கு சம்மந்தம் படிக்கிறோம், அது சம்மந்தம் நியூஸ் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அப்படியே நியூஸை போக 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 அது சம்மந்தம் கதை யாராச்சும் சொன்னாங்கன்னா கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி மதிப்பு உள்ளவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை செய்யணும்னா எப்படி செய்வோம்? ரொம்ப கரெக்டாக செய்வோம். நம்மளோட கர்மங்கள்லாம் அதை நோக்கி இருக்கும். அதேமாதிரி கம்மியாக நமக்குன்னு செய்ய அந்த அளவுக்கு செஞ்ச மாட்டோம். அதனால் அந்த மாதிரி கர்மத்தை செய், இறைவனுக்கு செய்கிற மாதிரி கர்மத்தை செய். நமக்கு மேலே மதிப்பு நமக்கு கம்மியாக கூட இருக்கும், கூடும் குறையும். நம்ம கீழே உள்ளவங்க மேலே மதிப்பு கம்மியாக இருக்கும், கூடும் குறையும். அப்படிங்கிறப்ப இறைவனுக்கு செய்கிற மாதிரி செய் அப்படிங்கிறாங்க. தனக்காக செய். இப்போ வந்து அதனால் எனக்கு ஏதாவது பயன் கிடைக்கும் அப்படின்னு நினச்சி பண்ணினோம்னாக்க அது வந்து பந்தத்தில் பந்தம்னாக்கா பந்தம் மீன்ஸ் பாவ புண்ணியத்தில் உண்டாகும் சேர்க்கும். இப்போ வந்து ஒருத்தனுக்கு டைம் வந்து இதிலே முடியுது, ஒரு 4 நாள் 1 வாரம் வந்து இதிலே முடிஞ்சிருச்சு. ஒரு முக்கியமான கர்மா செய்கிறோம், இறைவனுக்காக செய்கிறோம். ஒரு ஒரு இப்போ 15ஆந்தேதி ஒரு அடுத்த மாதம் 12ஆந்தேதி பண்ணணும்னு வச்சுக்கங்களேன். இப்போ வந்து அது வந்து அதையே வச்சுட்டே இருப்போம். அந்த மாதிரி ஒரு நல்ல காரியம் பண்ணணும், ஒரு யாகம் பண்ணணும் அப்படின்னு இப்போதே செஞ்சு அதை கரெக்டாக பண்ணி அது மெட்டீரியலை சேகரித்து இது பண்ணி ஒரு பூஜை பண்ணுறோம்னு வச்சுங்களேன். அப்போ மனசு திருப்தியாக இருக்குது, நம்ம அவனுக்கே திருப்திப்படுறான். ஆனால் ஏதாச்சும் கிடைக்குதா அப்படின்னாக்கா கிடைக்குதுன்னு நம்ம சொல்ல முடியாது. செய்கிறதுலே நமக்கு திருப்தி ஆயிடுது. கடவுளுக்கு நான் வந்து நல்லபடியாக செஞ்சு முடித்தேன், அது வந்து எனக்கே மனசு திருப்தியாக இருக்குது அப்படின்னு நான் திருப்தியில் அன்னைக்கு ஃபுல்லாக இருப்பேன், அடுத்த நாள் இருப்பேன். இந்த மாதிரி அந்த திருப்தியிலே போயிடுது. அதோட பலன் எதுவும் தேவைப்படாது அந்த நேரத்தில். அப்படிங்கிறப்ப இவனுக்கு பந்தம் ஏதாச்சும் இருக்குதா, உண்டாயிருக்கா? இந்த ஒரு வாரத்தில் அவன் வந்து சுய இதுக்காக ஏதாச்சும் பண்ணியிருந்தான்னு வச்சுங்களேன், பணம் சேகரித்து எல்லாம் பண்ணான்னு வச்சுங்க, அப்புறம் வந்து அது செஞ்சு முடிச்சிருப்பான். அப்புறம் அவரோட பலனே எதிர்பார்ப்போம், இது இப்படி செஞ்சால் அப்படி கிடைக்கும், அப்படி செய்கிறப்பவே அது யோசிச்சு இது செஞ்சால் அது கிடைக்கும், இப்படி இருந்தால் இதனால் நல்லா இப்படி பண்ணி நம்ம பலனே கிடைக்கலன்னா என்ன மனசு நொந்து போய் கிடப்போம். பலன் வந்துச்சுனாக்கா சந்தோஷப்படுவான். பலன் டபுள் மடங்கு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான். 10 100 மடங்கு வந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவான். பலனே கிடைக்கலன்னா சோர்ந்து போவான், ஒன்றுமே இல்லை எனக்கு. இப்போ வந்து அந்த மாதிரி வித்தியாசத்தினால மனசு மாறுது இல்லையா. இப்போ வந்து அந்த பூஜை பண்ணிவிட்டு போகிறான், எதுவும் எதிர்பார்க்கல, அவன் திருப்தி இருக்குது. ஆனால் பலன் கிடைக்கும் கண்டிப்பாக. அது வந்து ஏதோ ஒன்று விதத்தில் கிடைக்கும். அது வந்து அவன் எதிர்பார்க்கல, ஏதோ விதத்தில் அது சூட்சமமாக அவனுக்கு பலன் கிடைச்சிரும். அது வந்து அது மாதிரி யஜ்யம் மாதிரி அது செய் அப்படின்னு சொல்கிறாரு. இப்போ வந்து நான் யஜ்யம் அப்படிங்கிறது என்ன அப்படின்றத நான் வந்து கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன்.
கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணலாம்னு இருக்கிறேன். எதுக்காக யஜ்யம் பண்ணப்படுது அப்படின்றது. ஃபஸ்ட்டு வந்து இதில் டைம் போயிடும். இறைவன் வந்து அவர் நேரடியாக 5 மாயா சக்தி மூலமாக 5 பூதங்கள் 3 குணங்கள், அதை தவிர 33 கோடி தேவர்கள். இது என்னோட புரிதல்லன்னு சொல்கிறேன். எங்கேயாவது புத்தகத்தை பற்றி பார்க்காதீங்க. குருஜி மற்றவங்கள கலெக்டிவாக நான் சொல்கிறேன். ஓகேங்களா? தேவர்கள் மீன்ஸ் நியதிகள். இந்த நியதிகள் இப்போ வந்து 5 பூதங்கள் கலக்குதுன்னாக்கா சும்மா கலக்காது. 5 பூதம் தனியாக தான் இருக்கும். அப்புறம் வந்து குணங்கள் தனியாக தான். இது கலந்து கரெக்டாக வேலை செய்யுதுனாக்கா நியதிகள் இருந்தால் தான் வேலை செய்யும். நியதிகள், நம்ம தேவர்கள், பிராணன், பிரான், இதெல்லாம். அப்புறம் இறைவனோட மனம், அது வந்து சமஷ்டி மனம் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஜீவர்களின் மனம், இதெல்லாம் வந்து இந்த மாயா சக்திக்குள்ளே அடங்கி இருக்குது. இந்த மனமெல்லாம் சேர்ந்து இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து உலகமாக மாறி உண்டாகுது. எப்படி உண்டாகுதுனாக்கா இதெல்லாம் இருக்குது. இந்த தேவர்கள் வந்து நியதிகள். 33 கோடி தேவர்கள்ங்கிறது நியதிகள். எல்லாமே நியதினாக்கா இப்போ வந்து அந்த கரண்ட் கொடுத்தா அந்த ஃபேன் ஓடுது இல்லைங்களா? ஏதோ ஒரு நியதி வேலை. அதுவும் நிறைய நியதி வேலை செய்யுது. ஒரு நியதி மட்டும் இல்லை, எல்லா நியதியும் ஒன்றுக்கு ஒன்று பல நியதிகள் ஒரு நியதி தனியாக வேலை செஞ்சுன்னா அது தனி நியதியாக இருக்கும். பல நியதிகள் ஒன்று சேர்ந்து கூட வேலை செய்யும். புவியீர்ப்பு விசை ஒரு நியதி. எந்த பொருளை போட்டாலும் கீழே விழுகுது, அது ஒரு நியதி. இது மூலமாக தான் நமக்கு உடம்பு, நம்ம பூமியில் நடக்க முடியாது, வண்டி வாகனங்கள் செலுத்த முடியுது. அந்த காற்று வந்து இங்கே பூமியோடு ஒட்டி இருக்குது, நம்ம சுவாசிக்க முடியுது. தண்ணியெல்லாம் ஒரு இடத்துல பள்ளமான ஸ்டோராகி நிற்குது. அப்புறம் பூமி உருண்டையாக இருக்கிறதுக்கு காரணம் அதான். இல்லைனாக்கா காற்று மாதிரி பறந்து நிற்கும், யாழன் கோல் மாதிரி நிற்கும். ஓகேங்க, அப்படி பறந்து நிற்கும், ஸ்ப்ரெட் ஆகி போயிடும். புவியீர்ப்பு விசை இல்லை, நிறை ஈர்ப்பு விசை. அது பூமியில் சேர்ந்ததுனால நம்ம புவியீர்ப்பு விசைன்னு சொல்கிறோம். அது ஒரு எல்லா பொருளும் ஒரு பக்கத்தில் உள்ள பொருளை இழுக்கும், அப்படி திடப்பொருள் அப்படிங்கிறத நிறை ஈர்ப்பு விசை. இந்த ஈர்ப்பு விசை வந்து ஒரு நியதி. இது உலகம் எங்கே இந்த பிரபஞ்சம் முழுக்க பரவி இருக்குது. அதனால தான் நம்ம கோள்கள், விண்மீன்கள் எல்லாமே உருண்டையாக இருக்குது. அதை சுற்றி வருது. எல்லா வேலையும் ஒரே ஒரு தேவ நியதினால இவ்வளவு நடக்குது. நம்ம அந்த புத்தகம் வெயிட்டாக இருக்குன்னா அதுதான் காரணம். எல்லாமே இந்த மாதிரி 33 கோடி தேவர்களில் ஒரு தேவர் தான் அதை கண்ட்ரோல் பண்ணுறாரு. அது இறைவனோட படி அவர் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அந்த மாதிரி ஒவ்வொரு நியதி. இப்போ வந்து செல்ஃபோன் இருக்குதுன்னு வச்சுங்களேன், எங்கேயோ பேசுகிறாங்க, எங்கேயோ கேட்குது. இப்போ வந்து மார்க்கோனி ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கிறப்ப ஒரு இதில் வச்சார், ஒரு தீவில் கொண்டாந்து ஒரு பெட்டியை கொண்டாந்து வச்சு, இப்போ பாருங்கள் 100 கிலோமீட்டருக்கு அந்த பக்கம் இன்னொரு நாட்டிலேருந்து பேசுவாங்க, கேட்கும் அப்படின்னு சொல்கிறாரு மற்றவங்கள்ட்ட. ஏண்டா பைத்தியக்காரன், கேட்கும், அங்கே பேசினா அங்கே கேட்கும், இங்கே எப்படிடா கேட்கும் அப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணாங்க. பேசுனது கேட்டுச்சு. ஏன்னா அவர் ஒரு நியதியை நம்பி டெஸ்ட் பண்ணி கொண்டாந்து வச்சார், கேட்டுச்சு. உலகத்தில் இப்போ வந்து செல்ஃபோன் எல்லாம் பேசுகிறோம், டிவி கேட்குது, ரேடியோ கேட்குது, எல்லாத்துக்கும் ஆதாரமாக அடிப்படையாக அதுதான் ஃபஸ்ட்டு ஒரு நியதி. இன்னும் நிறைய நியதி இருக்குது, நமக்கு தெரியலை. அவர் ஒரு நியதியை கண்டுபிடிச்சார். இறைவன் ஏகப்பட்ட நியதியை மறைச்சி வச்சிருக்கிறாரு, நிறைய வெளிப்படுத்தி இருக்கிறாரு. இன்னும் நிறைய தெரியாத நியதியெல்லாம் இருக்குது. அதில் ஒரு நியதியை கண்டுபிடிச்சார். அதன் மூலமாக இந்த உலகம் வந்து அப்படியே வேறு மாதிரி ஆயிடுச்சு. இன்டர்நெட்டு, செல்ஃபோனு எல்லாமே வந்துடுச்சு. ஒரே ஒரு நியதி தான். அதை வந்து அந்த மின்காந்த அலைகள், அது வந்து அது ஏற்கனவே இருக்குது, அது நமக்கு தெரியலை, அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. அதோட பரிமாணம் தான் ஒளி எல்லாமே போகிறதெல்லாம் அதோட வேறு வடிவங்கள் தான். இப்போ அந்த மாதிரி இந்த நியதிகள் எத்தனைன்னா கோடிக்கணக்கில் இருக்குது. 33 கோடின்னு சும்மா நம்ம சொல்கிறது.
கூடுதலாகவும் இருக்கும், குறைச்சும் இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் அந்த 5 பூதங்கள், 5 குணங்கள், 33 கோடி அந்த தேவர்கள், நியதிகள், அது பிராணன், மனம், ஜீவர்களின் மனம், இது எனக்கு என்னோடய புரிதலில் சொல்கிறேன். இப்போ வந்து இது மூலமாக அந்த உலகம்லாம் இயங்கிக்கிட்டு இருக்குது. இது மூலமாக வந்து மனிதர்கள் படைக்கப்பட்டிருக்கிறாங்க, தேவர்களும் இருக்கிறாங்க. தேவர்கள்ங்கிறது வந்து அவங்களும் ஒரு, ஏன்னா ஒரு தண்ணி கொதிக்கிறது இத்தனை 100 டிகிரியில் கொதிக்கும், மற்ற 0 டிகிரி ஐஸ் கட்டி ஆயிரும் அப்படின்றதுக்கு, அப்புறம் வந்து பள்ளத்தை கண்டா ஓடும், இந்த மாதிரி ஒரு இது இருக்குது இல்லைங்களா. ஒரு ஒரு இதெல்லாம் இருக்குது. அந்த ஒரு நியதி தான் அது. அந்த மாதிரி ஒரு தண்ணிக்குன்னு ஒரு தேவர் இருக்கிறார், அந்த நியதியை கண்ட்ரோல் பண்ணுறது. இந்த மாதிரி ஒரு இப்போ அதே நேரத்தில் தண்ணியை பள்ளத்தை கண்டா ஓடுது. ஆனால் மரம்னு வச்சுட்டிங்களேன், மரம் 100 அடி உயரமாக இருந்தாலும் உச்சி வரைக்கும் ஏறி போயிடுது அந்த தண்ணி. அதே நேரத்தில் அது அங்கேயே ரிவர்ஸாக நடக்குது. நமக்கு வந்து நமக்குள்ள ஒரு லிக்விட் ஓடிக்கிட்டு இருக்குது, அதுவும் தண்ணி கலந்தது தான். நம்ம 70% மேலே நமக்கு தண்ணி இருக்குது நம்ம உடம்புலையும். அந்த மாதிரி தான் அந்த நியதிகள் வந்து செயல்படுது. நம்ம இப்போ வந்து ஒரு பொருள் கட்டியாக இருக்கிறதுக்கு, மண்ணெல்லாம் கட்டியாக இருக்கிறதுக்கு காரணம் அந்த நியதி தான். இப்போ சிமெண்டோட கலந்த பின்னாடி அது கட்டியாயிருது. சிமெண்ட் பவுடராக இருக்குது, அதில் தண்ணி கலந்த பின்னாடி கட்டியாகி அதை ரியாக்ட் ஆகி அதே தண்ணி தான். இப்போ அந்த செவத்தில் பார்த்தா எவ்வளோ தண்ணி ஊற்றிருப்பான், அவ்வளோ தண்ணியும் சேர்ந்து கட்டியாகி நிற்குது, இறுகி நிற்குது. இப்போவும் அந்த தண்ணி இருக்குது, தெரியுதா கண்ணுக்கு? தெரியறதில்ல. இப்போவும் எல்லா செவத்துலையும் அந்த தண்ணி இருக்குது. நீங்கள் அந்த ஒரு கட்டிய செவத்தை உடச்சி நீங்கள் ஒரு சூடு பண்ணி அந்த தண்ணியெல்லாம் ஆவி ஆக்கிட்டோம்னு வச்சுக்கலாம், அது மறுபடியும் சிமெண்ட் ஆகி பவுடராக போயிடும். தீ பொடிச்சு எரிஞ்சுன்னா பவுடராக போயிடுறதில்ல, பில்டிங்கெல்லாம் அப்படியே உடஞ்சி கொட்டிடுறதில்ல, ஏன்னா தண்ணியெல்லாம் ஆவி ஆகி போயிடுது. அப்போல்லாம் தண்ணி இருக்கிறது நமக்கு தெரிய மாட்டேங்குது. அவ்வளோ அந்த மாதிரி சூழ்நிலையும் அந்த தண்ணி இருக்குது. தண்ணி இருந்து தான் அந்த பில்டிங்கெல்லாம் கட்டி காத்துட்ருக்கு சாலிடாக, இந்த எல்லாமே அந்த மாதிரி அதெல்லாம் ஒரு நியதி வேலை செஞ்சிட்ருக்கு. இந்த மாதிரி நியதிகள் தான் வந்து இந்த உலகத்தையும் இந்த நம்ம காண்ற பூமி, நம்மளோட உடல் எல்லாம் இறைவனுக்கு கீழே செயல்படுற நியதிகள் இந்த உடம்புக்குள்ளெல்லாம் செயல்பட்டு நம்ம வந்து மனுஷன்களை உண்டாக்கி, நமக்கு இந்த மனம், ஜீவர்களின் மனத்தில் என்ன இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி இறைவன் வந்து நமக்கு வந்து உடம்பை கொடுத்து, அந்த மனத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம உடம்பை கொடுக்குறாரு. நமக்கோட பாவ புண்ணியம் அந்த இதை இப்படி நம்ம கொடுத்துருக்காரு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம படைக்கப்படுறதுக்கு முன்னாடி எல்லாமே சூட்சுமமான நிலையில் இருந்தோம். இப்போ ஸ்தூல நிலைக்கு வந்துட்டோம். அந்த நியதிகள்லாம் வந்து சூட்சும நிலையில் இருந்துக்கிட்டு ஸ்தூலமான பொருள்களை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. நியதிகள்லாம் ஸ்தூலமான தண்ணீரையோ எல்லா அந்த மரக்கட்டை கட்டையாக இருக்குது அப்படின்னாக்கா அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து கண்ட்ரோல் பண்ணுறாங்க. அதேமாரி நமக்கும் ஒரு சூட்சுமமான இருந்துக்கிட்டு நம்ம உடம்புல உள்ள எல்லா பார்ட்ஸ்களையும் கண்ட்ரோல்னால் அவங்களோட கட்டுப்பாட்டில் தான். கைக்கு ஒரு தேவதை இருக்கிறாங்க, காலுக்கு ஒரு தேவதை இருக்கிறாங்க, எல்லாத்துக்கும் அந்த மாதிரி இருக்கிறாங்க. உள்ளே உள்ள செல்கள் இருக்கு இல்லைங்களா, அதுக்கு ஒரு தேவதை இருக்காங்க. உள்ள நீரோட்டத்துக்கு ஒரு தேவதை, ஒரு ஹார்ட் பம்ப் ஆகுனா அந்த மாதிரி தேவதை, எல்லாத்துக்குமே தேவதைகள் இருக்காங்க. அந்த தேவதைகளோட தயவில் தான் நம்ம வந்து என்னோட உடம்பு, என்னோட மனசு இந்த மாதிரி சொல்லிட்டு தெரியிறோம். நம்மளோட தேவதைகள்ங்கிற தயவில் தான் நம்ம அதோட தயவில் தான் நமக்கு நோய் வருதா, அவங்க அதில் ஒரு பிராண குறைபாடு அந்த தேவதைகள் வந்து இதோ இருக்குது. நமக்கு ஒரு புண்ணிய பாவமும் அதில் சேர்ந்து வருது. புண்ணியம் இல்லைன்னா அவங்க வந்து செயல்பட முடியாது. அங்கே நமக்கு புண்ணியம் இருந்தால் தான் அந்த புண்ணியத்தை எடுத்துகிட்டு நம்ம தேவதைகள் செயல்பட்டு நம்ம உடம்புல எல்லாம் செய்கிறாங்க. இதில் வந்து என்னென்னா, இந்த மாதிரி புண்ணியம் வந்து உலகம் இயக்கமெல்லாம் நடக்குது. ஃபஸ்ட்டு இதுக்கெல்லாம் முன்னாடி இது யார் இந்த புண்ணியத்தெல்லாம் யாராவது ஒருத்தர் ஸ்டார்ட் பண்ணணும்ல. இன்ஜின் வந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு சும்மா இருக்குது, யாராச்சும் ஸ்டார்ட் பண்ணாதானே அப்புறம் வந்து மறுபடியும் ஃபியூல் சப்ளை ஓடிட்டே இருக்கும். அப்படிங்கிறப்ப ஃபஸ்ட்டு வந்து ஸ்டார்ட் பண்ணுறது இறைவன் தான். தானே ஒரு யஜ்ஞம் மாதிரி பண்ணி, அதாவது இறைவன் நேரடியாக கிடையாது, ஒரு பிரம்மா மூலமாக அது வந்து பிரஜாபதி, பிரஜைகளுக்கெல்லாம் தலைவன் அப்படின்ற மாதிரி ஒரு தலைவரை போட்டு
இறைவன், அப்புறம் இந்த மாயாசக்தி எல்லாம், அப்புறம் வந்து இந்த குணங்கள் கோடி தேவர்கள்லாம் இது பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு மனிதர் வர்க்கத்தை படைக்கிறாங்க. அதுக்கு முன்னாடியெல்லாம் எல்லா மனிதனுக்கு சப்போர்ட்டான எல்லாமே படைச்சிட்டார். இப்போ மனிதர்கள்னு சொல்லலாம். மனிதர் உடம்பை படைக்கிறார். அது பிரஜாபதி. அதுக்கு வந்து பிரஜாபதி. இது பிரஜைகளுக்கெல்லாம் தலைவன். இவர் வந்து படைக்கிறார். படைச்சு இவர் எப்படி படைக்கிறார்? பிரஜாபதி வந்து மக்களை படைக்கிறார். மக்களை படைக்கிறாருன்னா அப்படியே ஜீவர்களை நாம் நினைக்கிற அவர் என்ன நினைச்சாரோ அது மாதிரி அப்படியே அப்படியே பழகி பெருகிட்டாங்க. அதுக்கு காரணம் இவர் வந்து அந்த யஜ்ஞத்தை பண்ணுறாரு. தானே யஜ்ஞத்தை பண்ணி இந்த உலகத்தை இந்த மாதிரி மனிதர்கள் உண்டாகட்டும், உலகம் உண்டாகட்டும் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் அவர் யஜ்ஞத்தை பண்ணி படைச்சிட்டாரு. அந்த தேவர்கள் அப்புறம் வந்து பிரஜைகள் எல்லாம் படைச்சிட்டாரு. பிரஜைகள்லாம் படைச்சிட்டாரு. படைத்த பின்னாடி அவர் என்ன சொல்கிறாரு? இனிமே உட்காந்து பொழுதுக்கு நான் வந்து யஜ்ஞம் பண்ணிகிட்டு இருக்க மாட்டேன். ஒருத்தருக்கு ஒருத்தர் நீங்களே யஜ்ஞம் பண்ணி ஒருத்தர் நீங்கள் வந்து தேவர்கள் வந்து நீங்கள் வந்து மனிதர்களுக்கு கொடுங்க. நீங்கள் சூட்சுமமாக இருக்கிறீங்க. தேவர்கள் எல்லாமே சூட்சுமமான நிலையில் இருக்கிறாங்க. அவங்க வந்து நீங்கள் மனிதர்களுக்கு கொடுங்க. மனிதர்கள் யஜ்ஞம் பண்ணி உங்களுக்கு சக்தி கொடுக்காங்க. நீங்கள் மாற்றி மாற்றி பண்ணி இந்த உலகத்தில் பரஸ்பரம் ஹெல்ப் பண்ணிவிட்டு இந்த உலகத்தில் நீடூடி வாழுங்க அப்படின்னு படைச்சிட்டு சொல்லிட்டு போயிட்டார். புரியுதுங்களா? அப்போலாம் நம்ம என்ன பண்ணணும்? தனக்குன்னு செய்யக்கூடாது. புரியுதுங்களா? நம்ம எல்லா செயல்களையும் எனக்கு இன்னும் பயன்படுத்துறது மட்டும் இல்லை, அந்த தேவர்களும் இதன் மூலம் பயன்படட்டும் அப்படின்னு நம்ம எல்லா வேலையும் செய்யணும். அல்லது தேவர்களுக்காகவே நான் அர்ப்பணிக்கிறேன் என்னோடய வேலையை, எனக்கு ஒன்றும் தேவையில்லை அப்படின்ட்டு எல்லா வேலைகளையும் நம்ம தேவர்களுக்காக நம்ம அர்ப்பணித்து பண்ணணும் அப்படின்றத அந்த வந்து அது 3வது ஸ்லோகத்தில் அவர் சொல்கிறாரு. அடுத்த ஸ்லோகத்தில் அப்படி அர்ப்பணமாக பண்ணுறப்ப நமக்கு அந்த அர்ப்பண புத்தி வரும். எனக்குன்னு நான் வந்து இந்த உடம்பை வந்து நான் என்னோட கிடையாது. நான் எப்படி பிறந்தேன்னே தெரியலை. இந்த இதில் ஒரு தலையில் வந்தால் கூட நானே என்னை காப்பாற்றிக்க முடியாது. ஒரு ஜீரணம் ஆகலைன்னா கூட நான் வந்து சரி பண்ணிக்க முடியாது. எல்லாமே அந்த தேவர்கள் தான் உள்ளே இருந்து பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ வந்து நான் அவங்களுக்கு சரியாக பண்ணலைன்னாக்கா அவங்க வந்து என்னை வந்து காப்பாற்ற மாட்டாங்க. அடுத்து எனக்கு உடம்பே கூட கிடைக்காம கூட போகும். மனித உடம்பே கிடைக்காம கூட போகலாம். அதனால் கரெக்டாக நம்ம வந்து அந்த அவங்களுக்கு செய்ய வேண்டிய பாகத்தை நம்ம கொடுத்து தான் ஆகணும். அவிர் பாகத்தை நம்ம கொடுக்கணும். நம்மளே வந்து அனுபவிக்கக்கூடாது. அப்படி அனுபவிச்சாக்க அது திருட்டுத்தனம் அப்படின்னு அவரே சொல்கிறாரு. வேறு கிருஷ்ணரே சொல்கிறாரு நம்மளே பண்ணிக்கக்கூடாது. ஃபஸ்ட்டு யஜ்ஞம் மாதிரி அன்னாட கடமையில் செய் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிட்டாரு. அதுக்கப்புறம் அந்த மாதிரி சொல்லி தேவர்களுக்கும் நீ வந்து செய்கிறதெல்லாம் பாதி பண்ணணும், தேவர்களுக்கு பண்ணணும் அப்படின்ட்டு அது சொல்கிறாரு. தினமும் செய்யக்கூடிய கடமைகள் 5 கடமைகளை சொல்கிறாங்க. அது வந்து அதை நான் ஒன் பை ஒன்றா சொல்கிறேன். அப்புறம் வந்து இப்போ வந்து இது எப்படி நடக்குது, யஜ்ஞம் பண்ணுறது எப்படி போய் சேருது, தேவர்களுக்கு சேருது அப்படின்றப்ப அதில் என்ன இப்போ வந்து ஒரு சாமிக்கு வந்து ஒரு தீபம் வச்சு இப்படி போட்டு வந்து நம்ம இங்கே உட்காந்து நம்ம எப்படின்னா அந்த யஜ்ஞம், எனக்கு அந்தளவுக்கு இதில் பரிச்சயம் இல்லை, இருந்தாலும் நான் அதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். தெரிஞ்ச வரைக்கும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ வந்து யஜ்ஞம் பண்ணுறப்ப ஒரு தேவர்களுக்கு நம்ம வந்து கொடுக்கணும். நம்ம அன்னாட செயல்களில் நம்ம தேவர்களுக்கு அர்ப்பணம் பண்ணி செய்யலாம், எந்த வேலை செஞ்சாலும். இப்போ வந்து நான் பேசுகிறேன்னாக்கா இந்த பேச்சு முழுதாக தேவர்களுக்கு, அதுக்கு உண்டான தேவர்களுக்கு அர்ப்பணம் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். சொல்லிவிட்டு நான் அர்ப்பணம் பண்ணிக்கிறேன். இப்போதைக்கு இப்போ சொல்லிட்டு அர்ப்பணம் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி எதை வேணாலும் நம்ம வந்து அவங்களுக்கு அர்ப்பணம் பண்ணலாம். அர்ப்பணம்னா என்ன தெரியுங்களா? மனப்பூர்வமாகவும் அர்ப்பணம் பண்ணலாம், நம்ம செயல்களை நேரடியாகவும் அர்ப்பணம் பண்ணலாம், எப்படி வேணாலும் பண்ணலாம். அதனால் என்ன கிடைக்கிது அவங்களுக்கு? என்ன பிராணன் மூலமாக கிடைக்குது. என்னோட பிராணன், என்னோட மனம் அவங்கள நினச்சி பார்க்குது.
அது மூலமாக என்னோடய பிராணன் சக்தி வந்து அவங்களுக்கு போகுது. அந்த பிராணன் தான் இடைப்பட்ட லிங்க், கரண்ட் கனெக்ஷன் மாதிரி, ஒயர் மாதிரி, பிரிட்ஜ் மாதிரி. அவங்க சூட்சுமத்தில் இருக்கிறாங்க. சூட்சுமம்னாக்கா பிராணன் அளவுக்கு கூட கிடையாது, அதை விட அதிசூட்சுமமாக இருக்கிறாங்க. அது வந்து அந்த சூட்சுமத்தில் இருக்கிறாங்க. பிராணன் மூலமாக, பிராணன் வந்து பேசிக்கான சூட்சுமம். அதுக்கப்புறம் தான் ஸ்தூலத்துக்கான அடிப்படையான சூட்சுமம். சூட்சுமத்துக்கான அதிசூட்சுமத்துக்கும் ஒரு சூட்சுமம் இருக்குது. அதுக்கும் ஸ்தூல சூட்சுமத்தோட ஆரம்பத்துக்கும் இடைப்பட்ட கனெக்ஷன் தான் வந்து பிராணன் அப்படின்னு நான் நினச்சிட்ருக்கிறேன். ஓகேங்களா? இப்போ வந்து இதுக்கு ரெண்டுப்பட்ட இடையில உள்ள அதுதான் வந்து பிராணன். இதுதான் வந்து இதனால தான் நம்ம மனம் நினைக்கிறத நம்ம உடல் செய்யுது. அது லிங்க் ஆகி அந்த பிராணன் மூலமாக தான் எல்லா கனெக்ஷன் இருக்குது. அது மூலமாக இப்போ ஒருத்தர் வந்து அதுக்கு வந்து என்ன, இந்த ஒரு யஜ்யம் பண்ணணும்னாக்க முதல்ல என்னென்ன வேணும்னாக்க 5 விஷயங்கள் இருக்கணும். எழுதி வச்சிருந்தேன் சொல்கிறேங்க. ஃபஸ்ட்டு வந்து கடவுளை விநாயகர் கூப்பிட்டு அவர்கிட்ட பர்மிஷன் வாங்கணும். விநாயகர் தான் வந்து அவர் வந்து பூதகணங்களுக்கான அதிபதி. அப்புறம் வந்து ஏதாச்சும் அவரை வளங்கலைன்னா தடை பண்ணிடுவார். புரியுதுங்களா? வணங்கி தான் ஆரம்பிக்கணும். எப்போ ஆரம்பித்தாலும் விநாயகர், அது வந்து அது பேர் என்ன பேர், இன்னொரு விக்னேஸ்வரன் சொல்கிறாங்க. பேர் தீர்ப்பவர் தான். வணங்கலைன்னா விக்னம் இருக்கும், விக்னம் கொடுத்துருவார். அதனால அது சொல்ற மாட்டாரு, இருக்கும் இருக்கும். அதனால விக்னம் வந்துடும், எப்படியும் வந்துடும், எல்லா வேலையிலையும் விக்னம் வந்துடும். அவர் வந்து விக்னம் வராமல் பார்த்துக்குவார். அதனால வந்து நம்ம வந்து அதுக்குன்னு ஒரு மந்திரம் இருக்குது. ஓம் சுக்லாம் பிரதரம் விஷ்ணும் சசிவர்ணம் சதுர்புஜம் பிரசன்னவதனம் தியாயத் சர்வ விக்னோபசாந்தி, எல்லா விக்னங்களும் அமைதி அடையட்டும், சாந்தமாகட்டும் அப்படின்னு ஒரு மந்திரம் இருக்குது. அந்த மந்திரத்தை சொல்லி நம்ம வந்து அதை ஆரம்பிச்சுக்கணும். அப்புறம் வந்து அப்புறம் இதெல்லாம் அடிக்க செட்டப்லாம் பண்ணிக்கணும். அப்புறம் மெட்டீரியல்லாம் கொஞ்சம் வச்சுக்கணும். மெட்டீரியல்லாம் கொஞ்சம் அது தேவையான எந்த தேவதைக்கு என்ன மஸ்ட்டு சங்கல்பம் பண்ணிக்கணும். ஏன்னா அது சங்கல்பம் முன்னாடியே பண்ணிடுவாங்க. ஏன்னா சங்கல்பம் இல்லாமல் நம்ம எதுவும் பண்ண போகிறதில்ல. எந்த காரணத்துக்காக ஒரு இதுக்காக, ஏன்னா இப்போ கடன் அடையணும் அல்லது கல்யாணம் பண்ணணும் யாருக்கு பிள்ளைங்களுக்கு, அந்த மாதிரி ஏதோ ஒரு சங்கல்பம் வச்சுக்குவாங்க. ஒரு நோய் தீரணும் அல்லது ஏதாச்சும் ஒரு சங்கல்பம் வச்சுக்குவாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சங்கல்பத்துக்கு முன்னாடியே பண்ணிக்கணும். அப்போ தான் வந்து அந்த தேவதைகள்லாம் ரெடியாவாங்க. அவங்க நம்ம மனசில் சங்கல்பம் உண்டாகிறப்பவே அவங்களுக்கும் சங்கல்பம் உண்டாயிரும். யாருனாக்கா அந்த மனவெளி மூலமாக நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அவங்களுக்கு அப்படியே மனவெளி மூலம் அவங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட் ஆயிரும். இந்த மாதிரி சங்கல்பம் உண்டாகிறப்பவே நான் தேதி நடத்த போகிறேன் இந்த இடத்துல அப்படின்னு அதுக்குண்டான இது பண்ணுறப்ப யாராவது புக் பண்ணுவாங்க, ஐயர்களுக்கு புக் பண்ணுவாங்க, அந்த பிராமணர்களை புக் பண்ணி அதுக்குண்டான ஆளுகளை புக் பண்ணி எத்தனை பேர் எல்லாம் மெட்டீரியலாக வாங்குவாங்க, சேர்ப்பாங்க, அதெல்லாம் பண்ணுவாங்க இல்லைங்களா? அப்போல்லாம் அந்த மனவெளி மூலமாக இதாகி அவங்களும் ரெடியாக, தேவர்களும் அதுக்குண்டான சாமிகளும் ரெடி ஆயிடுவாங்க. நம்மளும் இங்கே ரெடி ஆகிட்டுருப்போம், அவங்களும் இங்கே ரெடி ஆகிட்டுருப்பாங்க. புரியுங்களா? அதை ஏற்றுக்கிறதுக்கு உண்டான தேவதைகள் ரெடி ஆகிட்டுருப்பாங்க. அப்புறம் வந்து இதெல்லாம் மெட்டீரியல்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம அக்னி தேவர்களை வரவழைச்சு அக்னி தேவரை கூப்பிட்டு நம்ம வந்து அக்னி பண்ணணும், பற்ற வைக்கணும். ஆகுதி அது பேர் அபிஸ் உணவு தான் அபிஸு. அதுக்கு வந்து நெய் மற்றதெல்லாம் அந்த ஏரியா வைக்கிறது ஆகுதி பண்ணணும். ஆகுதி வந்து இப்படி இதாகும். அப்புறம் அதில் போட்டு இது பண்ணிவிட்டு அதுக்குண்டான மந்திரங்களெல்லாம் சொல்லி அந்த தேவதைகளை கூப்பிடணும். அப்புறம் வந்து அது ஒரு நல்ல இடம் அதெல்லாம் பார்த்து அப்புறம் அதுக்கு தேவையான உணவை கொடுக்கணும்.
உணவு கொடுக்கணும். அப்புறம் வந்து அந்த மந்திரங்கள் முறைப்படி சொல்லணும். எந்த முறைப்படி அவங்களுக்கு வந்து அந்தந்த தேவர்களுக்கு என்னென்ன செய்ய போகிற மாதிரி இருக்கும் அந்த முறைப்படி கரெக்டாக பண்ணணும். இல்லைன்னா தவறுதலாக பண்ணுறது, கூட குறைச்சி பண்ணுறது அதெல்லாம் பண்ணக்கூடாது. என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணணும். அப்புறம் அந்த எஜமானா நீங்கள் கூட இருக்கணும். அந்த இதெல்லாம் இதில் வந்து கூறப்பட்டிருக்குது. இருந்தாலும் நான் என்ன இதில் என்னோட கருத்தை நான் சொல்கிறேன். இப்போ வந்து ஒருத்தர் எஜமானர் வந்து அந்த மாதிரி இந்த மாதிரி யஜ்யம் பண்ண போகிறேன்ட்டு முறை வந்து அதுக்குண்டான வாத்தியாரில் கூப்பிட்டு அது பண்ணுறாரு. இவர் வந்து நினைக்கிறார் இந்த மாதிரி யஜ்யம் பண்ணுறேன்ட்டு. அப்படிங்கிறப்ப அதுக்குண்டான இதில் போடுறாரு நிறைய விஷயம். இப்போ வந்து நம்ம சாப்பிட்றோம் நிறையா. இப்போ வந்து நமக்கு என்ன அதிகமாக பிடிக்கும் அப்படின்னாக்கா ஒரு ஜிலேபி, லட்டு இந்த மாதிரிலாம் இருக்குது இல்லைங்களா? அதெல்லாம் அப்புறம் நெய் கிலோ கணக்கில் ஊற்றுவாங்க. அப்புறம் இந்த மாதிரி பிடிச்சதெல்லாம் கொண்டே போடலாம். பிடிக்கிறப்ப அது வந்து அப்படியே இதாகி பஸ்பமாகி அந்த கனெக்ட் ஆகி அப்படியே அவங்களுக்கு போய் சேரும். அவங்க அப்படின்ற ஒரு கணக்கு. எப்படி போய் சேரும் அவங்களுக்கு? பிராணன் மூலமாக சேரும். பிராணன் மட்டும் இல்லை, பிராணன் அப்புறம் நம்ம மனசில் நான் கொடுத்துட்டேன், சங்கல்பம் நான் கொடுக்கணும்னு நினச்சேன், அந்த சமர்ப்பிச்சிட்டேன், எல்லாமே சமர்ப்பமே. வஸ்திரம் கொடுக்குறேன், அப்புறம் வந்து விளக்கு பண்ணுறேன், புஷ்பம் கொடுக்குறேன், தங்கம் கொடுக்குறேன். அந்த மாதிரி எல்லாத்தையும் உண்மையாக போடணும். பணத்தையும் போடலாம், எதை வேணாலும் போடலாம். பணத்தை போடுறப்போ வயிறெல்லாம் அப்படியே வதங்கும் மற்றவங்க பார்க்குறதுக்கு. போட்டுட்டா முடிஞ்சிச்சு இல்லைங்களா? அவருக்கு கிடச்சிரும். அதையும் அந்த மாதிரி நினைக்காம வயிறு எரியாமல் கொடுக்கணும். எதோ கொடுத்தாங்க அந்த மாதிரி கொடுத்துட்டாக்கா அவங்களுக்கு கிடச்சிரும் போய். அப்போ நான் கொடுக்குறேன்றதுனா அந்த தேவதைகளுக்கு கொடுக்குறேன் அப்படின்ற பாவனை வந்துடணும். வந்துட்டாக்கா முன்னாடியே திடுதுப்புன்னு போட்டாக்கா அந்த பாவனை வராது. முன்னாடியே சங்கல்பம் பண்ணிட்டு போட்டாக்கா அந்த தெரியாது. முன்னாடியே மனசால போட்டுட்டாரு, சங்கல்பம் பண்ணுறப்ப போட்டார். இப்போ இந்த 25,000 வந்து நான் போட்டுறேன் அப்படின்னாக்கா மனசால போட்டார். அப்புறம் நீங்கள் இது இங்கே போடுறது என்ன சாதாரண செயலில் ஒன்றும் தெரியாது. திடுதுப்புன்னு போட்டால் தான் அவருக்கு வந்து தெரியும். மனசால முன்னாடியே சங்கல்பம் பண்ணிட்டாருன்னா இப்போ போடுறப்போ ஒன்றுமே தெரியாது. மனசால போடுறேன்னு சொல்கிறப்போ தேவதைகள் அப்போவே ஏற்றுக்கிட்டாங்க. மனசில் கம்யூனிகேட் ஆயிடுச்சு. இது வந்து பிராணன் மூலமாக அப்படியே அவங்களுக்கு ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. எல்லாத்தையும் ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. இப்போ எல்லாம் முடித்த பின்னாடி இவன் வந்து உடனே நாளைக்கே வந்து அவன் கடனுக்காக பண்ணுறான்னு நாளைக்கே கடன் அடைய போதா? கிடையாது. அடையாமையும் கூட போகலாம். நான் உனக்கு சப்மிட் பண்ணிட்டேன், நீ பார்த்து பண்ணுறதே எனக்கு கொடு அப்படின்ற மாதிரி அவங்க போயிடுவாங்க. நீ கொடுக்குறத இறைவன் என்ன கொடுக்குறீங்களோ தேவதைகள் அது நான் பிரசாதமாக ஏற்றுக்கிறேன் அப்படின்ட்டு போகிறாங்க. இதுதான் வந்து ஒரு இதில் வந்து அந்த ரிசீவ் பண்ணுற தேவர்கள் வந்து அவங்க வந்து மனசு குளிர்ந்துக்கிறாங்க. இதேமாரி நம்ம வந்து அந்த நேரத்தில் தான் பண்ணணும்னுலாம் கிடையாது. தினமும் நம்ம வந்து பண்ணலாம். தினமும் எப்படி பண்ணலாம்னாக்கா, ஒரு நம்மளை படைத்த நமக்கு தினமும் சக்தி கொடுக்குற நமக்கு வந்து சூரியனை பார்த்து காலையில் நமஸ்காரம் சொல்லலாம். அந்த சூரியனை பார்த்து நமஸ்காரம் பண்ணால நமக்கு உண்டான எல்லா இதுவும் போயிடும். சொல்லப்போனால் எனக்கு வந்து இதை தான் நான் மெயினாக சொல்லணும்னு நினச்சேன். சூரியன் ஏற்கனவே அந்த யாகத்தினால ஜொலிச்சிட்டு இருக்குது. அந்த யாகம் பண்ணி நம்மளை உண்டாக்கிக்கிட்டே இருக்கிறாங்க. புரிஞ்சுங்களா? அந்த யாகத்தினால தான் நம்மளாம் வளர்ந்துட்டுருக்குறோம். அவனால தான் நம்ம வந்து செடி கொடி, நம்ம மூச்சு காற்று, வெளிச்சம் எல்லாமே கிடைக்குது, உணவு எல்லாமே கிடைக்குது. நம்மளோட உடம்புல உள்ள ஒவ்வொரு செல்களும் அவரோட இதனால வந்திருக்குது. ஏன்னா ஏற்கனவே சூரியனாக இருந்தவர் சப்போஸ் வெடித்து அப்படியே தன்னை அர்ப்பணித்து அதில் உள்ளதெல்லாம் வெளியேற்றி மெட்டீரியலாக மாற்றிக்கிட்டார். அப்புறம் இன்னொரு சூரியன் அந்த மெட்டீரியலாக மாறாததெல்லாம் வந்து மறுபடியும் சூரியனை உண்டாக்கிட்டார். புரியுங்களா? இந்த வெடித்து சிதறினது தான் மறுபடியும் நம்ம உடம்புல உள்ள செல்கள் 108 ஒவ்வொரு மூலக்கூறு எலிமெண்ட்ஸ் இருக்கு இல்லைங்களா? தங்கம் உட்பட மண், சிலிக்கான் எல்லாமே, ஹைட்ரஜன், ஆக்சிஜன், நைட்ரஜன் எல்லாமே இதில் உண்டாகி அதெல்லாம் ஒன்று சேர்ந்து தான் வந்து இந்த தேவதைகள் இருக்காங்க இல்லையா, அவங்க தான் ஒன்று சேர்த்து நம்ம உடம்பை உண்டாக்கி வச்சுருக்குறாங்க. நீர் எல்லாம் கலந்து. அப்போல்லாம் வந்து அந்த தேவதை சூரியன் தான் வந்து அப்புறம் தொடர்ந்து மறுபடியும் விட்டாரா, மறுபடியும் அவர் ஒளி கொடுத்து
உண்டாக்கிட்டு இருக்காரு. உள்ள தனியாக அந்த அடுத்த உலகத்தை உண்டாக்கிட்டு இருக்காரு உள்ள. எரித்து உள்ள அடுத்த எதிர்காலத்துக்கு உண்டான உலகங்கள் எல்லாம் அதுக்குள்ள உண்டாக்கிட்டு இருக்கிறாரு. அப்புறம் அந்த தேவதர் அவர் வந்து நம்ம வாழ வச்சுட்ருக்காரு. அவர் மூலமாக தான் எல்லோரும் வாழ்கிறோம். அதனால் அவரை வணங்கினோம்னா காலையில் நம்மளோட எல்லா இதுவும் போயிடும். சொல்லப்போனால் நம்ம யாருக்காவது தெரியாமல் ஏதோ பண்ணிட்டோம், நமக்கு வந்து மனசுக்குள்ளே ரொம்ப நாளாக கில்ட்டி இருக்குது. ஆனால் அவர்கிட்ட போய் நம்மளால் சொல்ல முடியாது, சொல்கிறதுக்கு மனசு இல்லை, நமக்கு மனசு வரலன்னு இல்லை, மனசுக்குள்ளே நினைக்கிறோம். ஆனால் போனாக்கா அது ஏதாவது சொல்லிகிட்டு இருப்பான், மறுபடியும் பிரச்சனை பெருசாக கிளப்பி நீ அந்த மாதிரி பண்ணிட்டு போனில்லை அப்படின்ற மாதிரி சொல்லுவாங்க. புரிஞ்சுங்களா? அவன்கிட்ட போய் நம்ம வந்து நேரடியாக சொல்லணும்னு அவசியமும் கிடையாது. அவன் உடம்பே யாருனால ஆக்கப்பட்டிருக்கு? அந்த சூரியனால தான் ஆக்கப்பட்டிருக்கு. இவருக்கெல்லாம் அப்பன் அவர். அதனால் அந்த ஆதி மூலம் அவர்கிட்ட வந்து நம்ம வந்து இந்த மாதிரி ஓப்பனாக சொல்லி நம்ம மன்னிப்பு கேட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி பண்ணிவிட்டேன், நான் அவருக்காக உங்களுக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன்னு சொல்லலாம். அப்புறம் தினமும் வணங்கலாம். என் உடம்புக்கு சாப்பாடு கொடுத்துருக்கேன், என் உடம்பு கொடுத்துருக்குற, எனக்கு நிறைய நன்மை செஞ்சுருக்கிறேன், பிறந்ததுலேருந்து வாழ்ந்துட்டுருக்கிறது உன்னால தான் அப்படின்னு ஏதாவது ஒரு புகழ் 4 புகழ் உரையில் சொல்லலாம். சொல்லிவிட்டு 2-3 புகழ் உரையை சொல்லிவிட்டு வணங்கிட்டு அப்படி வந்துக்கலாம். சாயந்தரமும் சொல்லலாம். எப்போ சூரியனை பார்க்குறீங்களோ அப்போல்லாம் சொல்லலாம். அப்போல்லாம் வந்து அவர் திருப்தி, நமக்கு அவங்க திருப்தி ஆகுதோ இல்லையா, நமக்கெல்லாம் வந்து நன்றி கடன். நமக்கு உடம்பை கொடுத்துருக்காரு, நம்ம ஜெயிச்சாண்டியாக இருக்கிறோம், அந்த உடம்பை கொடுத்துருக்காரு இல்லையா, அந்த நன்றி கடன் செய்கிறப்ப நமக்கு வந்து அந்த தேவர்கள் வந்து அவங்க வந்து இதாக இருக்கிறாங்க. அவங்க நம்ம மனசு வந்து அவங்களுக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி ஒவ்வொரு தேவர்களும் ஒரு தண்ணி இருக்கிறான்னு வச்சுங்களேன், அந்த தண்ணியை குடிக்கிறப்ப நமக்கு குளுக்குளுன்னு இருக்குது, தாகம் எடுக்கிறப்ப குளுக்குளுன்னு இருக்குது. அப்போல்லாம் குடிச்சு முடித்தபடியே ஒரு தேங்க்யூ சொல்லலாம். அதுக்கு உணவு சாப்பிட்றோம், ஒரு அரிசி ஒரு நெல்லை கொண்டே போடுறோம், அவர் இன்னும் 1000 நெல்லாக மாற்றி கொடுக்குறாரு, மறுபடியும் அதை போடுறோம், அப்படியே மாற்றி பண்ணுறாரு. இந்த தேவர்கள் தான் உட்காந்து அதை வளர வச்சு, தண்ணீர் எல்லாம் சேர்ந்து எல்லா தேவர்களும் சேர்ந்து வளர வச்சு அந்த நெல்லை உண்டாக்கி நமக்கு கடைசி அந்த தட்டில் கொண்டாந்து வச்சுக்கிறது. ஏகப்பட்ட வேலைகள் செஞ்சுருக்குறாங்க. நான் அவ்வளோ வேலையும் செஞ்சு நம்ம கொண்டாந்து கொடுத்துருக்குறாங்க. நம்ம அதை உணவாக உண்றோம். தேவரோட பங்கு தான் முக்கியம். நம்ம என்ன பண்ணோம், ஒரு நெல்லத்தையும் போட்டோம், தண்ணி விட்டோம், நம்மளாக வளர்த்த முடியும். உட்காந்து ஊதி பலூனாக ஊதி பிளிஸ் பண்ணுறதுக்கு அது முடியாது. அது வந்து அது தானாக வளர்ந்து எல்லா நீதிகளும் நம்மளோட விருப்பத்துக்கு இணங்க அது வளர்ந்து பெருசாகி அது வந்து எல்லாம் கொடுக்குது. அதனால் நம்ம வந்து அந்த தட்டில் போடுறப்பவும் அறுவடைன்றப்ப நம்ம பொங்கல் கொண்டாடுறோம் இல்லைங்களா, அந்த அறுவடை பண்ணி தேவர்கள்லாம் சேர்ந்து இந்த நெல்லை கொடுத்துருக்குறீங்க, எங்கள் ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறத அந்த பொங்கல் வச்சு அவங்களுக்கு ஃபஸ்ட்டு இறைவனுக்கு படைக்கிறோம். அப்புறம் அதுக்கு உண்டான மாடுகள், அதுக்கு மாட்டு பொங்கல் வச்சு அவங்கள கொண்டாடுறோம். புரியுங்களா? அது ஒரு தேவதை தான். அதுக்கு உண்டான நியதிகள் எல்லாத்தையும் கொண்டாடுறோம். ஒரு பிள்ளையார்களுக்கு பேர் பொங்கல் வைக்கிறோம். இந்த மாதிரி நிறைய பண்ணி அது வந்து அது அவங்களும் மகிழ்ச்சி அடைகிறாங்க. அவங்க எதிர்பார்த்து அதை பண்ணுறதில்ல, இருந்தாலும் நம்மளோட நன்றி செய்யாமல் நம்ம சாப்பிட்டோம்னு வச்சுங்களேன், அது வந்து திருட்டுத்தனம் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். புரியுங்களா? அதனால் நன்றியோடு செய்யணும். அதே மாதிரி இது ஒன்று தினமும் செய்ய வேண்டிய 5 யஜ்ஞங்களை நான் இந்த நேரத்தில் நான் சொல்லிக்கிறேன். அப்போ வந்து ஒன்று தினமும் செஞ்சு நம்ம சப்போஸ் அந்த மாதிரி செய்ய வேண்டிய கர்மத்தை எல்லாம் இறைவனுக்காக செய்கிறோம். என்ன உடம்பையும் இறைவன் தான் கொடுத்துருக்காரு. அதனால் வந்து நான் எவ்வளவோ சுகங்களெல்லாம் அனுபவிக்கிறேன், அவருக்கு ஏதாச்சும் கொடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து செய்ய வேண்டிய செயல்களே நம்ம அவருக்கு அர்ப்பணித்து செய்தாக்க நமக்கு இது இல்லை. இதில் வந்து தினமும் செய்ய வேண்டிய கடமைகளை நம்ம வந்து பஞ்சமகா யஜ்யம் பண்ணிட்டோம்னா அவங்களுக்கு வந்து ஒரு கொஞ்ச நேரம் அதுக்காக ஸ்பெண்ட் பண்ணோம்னு வச்சுங்களேன், நமக்கு வந்து அந்த முமுட்சுத்துவம் அது கொஞ்சம் வளரும். அதை வளரணும். இப்போ வளராட்டியும் கூட மெதுவாக அதுக்குண்டான இது உண்டாகும் அப்படின்றதுக்காக நம்ம இது வந்து சொல்கிறோம். தேவ யஜ்யம்னாக்க ஒரு கொஞ்ச நேரமாச்சும் சாமி கும்பிடணும். ஏதோ ஒரு நம்ம குலதெய்வத்தை நினச்சி கும்பிடலாம், இஷ்ட தெய்வத்தை நினச்சி கும்பிடலாம். இஷ்ட தெய்வங்கள்னு ஒன்று வச்சுக்கணும், குலதெய்வம்னு ஒன்று வச்சுக்கணும். அப்புறம் வந்து தெரியாதவங்க குலதெய்வம் இல்லாமல் இருக்காங்கன்னா அவங்க குலதெய்வம் கண்டிப்பாக இருக்கும், தேடி கண்டுபிடிச்சி குலதெய்வம் கண்டுபிடிச்சி வச்சுக்கலாம். அப்புறம் இஷ்ட தெய்வத்தை வச்சுக்கலாம்.
அவங்கள கும்பிட்டுக்கலாம். இஷ்ட தெய்வம்னா ஃப்ரெண்டு மாதிரி வச்சுக்கலாம் இல்லைங்களா. அப்புறம் வந்து ஒரு இந்த மாதிரி பெரிய தெய்வங்க அதோன்னா விஷ்ணு சிவன் அந்த மாதிரி இறைவனை அவங்கள கும்பிட்டுக்கலாம். அதை விட பிரம்மத்தையே பிரம்ம அர்ப்பணம்னு சில இதெல்லாம் கும்பிட்டுக்கலாம். ஒரு பூவை போட்டு பிரம்ம அர்ப்பணம்னு சொல்லலாம். அப்புறம் வந்து இவர் தட்சணாமூர்த்தியை கும்பிடலாம். அந்த மாதிரி ஞானத்தை எனக்கு வந்து நிலைநிறுத்தி கொடு அப்படின்னு கும்பிடலாம். நம்மலாம் கண்டிப்பாக தினமும் கும்பிடணும். குருவை நினச்சி கும்பிடணும். அப்புறம் வந்து தயானந்த சரஸ்வதி குரும்பரப்பரை நினச்சி அப்படியே எல்லாத்தையும் கும்பிடலாம். எல்லாத்தையும் ஒரு லிஸ்ட்டு போட்டு எல்லாத்தையும் மனசில் ஒரு டைம் கொண்டு வந்து ஒரு ஃபியூ செகண்ட்ஸு நினச்சாலே போதும். மனவெளியில் அவங்க கனெக்ட் ஆனாலே போதும். புரிஞ்சுங்களா. மனம் அப்படியே எல்லாருமே அப்படியே இருக்கும். நம்மளே அவங்களோட கனெக்ட் பண்ணிக்கிறோம். உடனே அவங்க கனெக்ட் ஆகிடுவாங்க. குருஜியை நினச்சாலும் குருஜி கனெக்ட் ஆகிடுவார். உங்களை நினச்சாலும் நீங்களும் கனெக்ட் ஆகிருங்க. ஆனால் உங்களுக்கு நமக்கு 2 பேருக்கும் தெரியாது. ஆனால் வந்து உள்ளே கனெக்ட் ஆகிருக்கும். ஸ்தூலமாக தெரியாது, சூட்சமமாக அது கனெக்ட் ஆகும். யாரை வேணாலும் நினச்சி நம்ம கனெக்ட் பண்ணிக்கலாம். அங்கே வந்து திருப்தி அங்கே வந்து உண்டாகும். நம்ம இண்டிவிஜுவல் இல்லை, நான் வந்து எல்லாமே சேர்ந்த ஒரு சமஷ்டி அப்படின்ற ஒரு விஷயத்தை நம்ம அங்கே இது பண்ணிக்கணும். நானும் இறைவனோட சேர்ந்த ஆள் தான் அப்படின்ற மாதிரி ஒன்று இது பண்ணிக்கணும். அது வந்து அது தேவ யக்கியம். நம்ம படைத்த இறைவனை நம்ம வந்து வழிபடணும் அப்படின்றது தேவ யக்கியம். ரிஷி யக்கியம், ரிஷி நம்ம சத்சங்கம் பண்ணுறோம் இல்லைங்களா, இதெல்லாம் ரிஷி. வந்து கிருஷ்ணர் எழுதின அந்த பகவத்கீதைலாம், அப்புறம் வந்து ஒரு சங்கரர் எழுதின வியாசர் எழுதின புத்தகங்களையோ, அதெல்லாம் ரிஷிகள் எழுதின புத்தகங்களை, குருஜி எழுதின புத்தகங்களையோ எல்லோரும் கொஞ்சம் படிக்கலாம். அவங்க பேசின பேச்சை நினைவுபடுத்தி பார்க்கலாம். புத்தகமே இல்லை, அவங்க ஏதாச்சும் ஒரு விஷயத்தை சொல்லியிருப்பாங்க, அது கொஞ்ச நேரம் நினைவுபடுத்தி அவங்கள வணங்கிக்கலாம். அதுதான். அல்லது படித்து புக்கு இருந்தால் ஒரு பக்கம் 2 பக்கம் படிக்கலாம். அல்லது அப்படியே கன்னியாக படிக்கிறோன்னா படிச்சுக்கலாம். அது வந்து ரிஷி யக்கியம். அது வந்து என்னென்னா நம்ம அறிவை மேம்படுத்தும். ஏதோ ஒரு நாளைக்கு சில டைம் வந்து நம்ம படிக்கிற பக்கம் ரேண்டமாக ஒரு புத்தகத்தை படிக்கிறேன்னு வச்சுங்களேன், அது எனக்கு முக்கியமான விஷயமாக கூட போயிடும். அதே இதில் கொஞ்சம் மனசு அப்படியே அன்னைக்கு ஃபுல்லாகவே கூட சில டைம் அந்த மனசில் சிந்தனையில் ஓடிட்டே இருக்கும். சில டைம் அது நமக்கு நல்லதாக இருக்கும். எதிர்காலத்தில் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து மூச்சுவத்துவத்துக்கு போகும். அந்த அதிகாரித்துவத்தை வளர்க்கும் அப்படின்ட்டு அந்த ஞானத்துக்கானது. அப்புறம் வந்து பித்ரு யக்கியம்னா நம்ம முன்னோர்கள்னாக்க இறந்தவங்க, அது முதியோர்களை கூட வணங்கலாம். அவங்கள வந்து வணங்கி நம்ம ரொம்ப முதியோர்களையும் வணங்கலாம். அதில் இறந்தவங்களையும் ஏதோ சொர்க்கலோகத்துலேயோ ஏதோ ஒரு லோகத்தில் இருப்பாங்க, பித்ருலோகத்துலேயும் இருப்பாங்க. அவங்களுக்கு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம கொடுக்குற உணவு தான் வந்து அவங்களுக்கு வந்து சக்தியே கிடைக்கும். அதனால் தினமும் நம்ம என்ன பண்ணணும்னாக்கா, காலையில் ஏதாச்சும் ஒரு தண்ணியோ டீயோ கண்டிப்பாக குடிப்போம். காலையில் ஃபஸ்ட்டு டைம் எந்திரிச்ச வரைக்கும் ஏதாவது குடிப்போம். அதை வந்து அவங்களுக்கு இப்போ 10 செகண்டு வச்சுட்டு நீங்கள் இதை சாப்பிடுங்க அப்படின்னு நினச்சிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் வச்சுட்டு அப்புறம் குடிச்சிக்கலாம். நீங்கள் குடிங்க. ஒரு டீயை குடிச்சிருந்தாலும் சரி, ஒரு 10 செகண்ட் மற்றவங்க நினைப்பாங்க ஏன் குடிக்காமல் வச்சுக்கோன்னா, அது ஆறிட்டுருக்குன்னு சொல்லிடலாம். நம்ம கொஞ்சம் ஆறட்டும் அப்படின்னு சொல்லிடலாம். மனசுக்குள்ளே நீங்கள் நினைங்க. நீங்கள் வந்து மனசுக்குள்ளே என்ன நினைங்கன்னா, இந்த மாதிரி தாத்தா பாட்டி நீங்கள் எடுத்துக்கங்க, சாப்பிடுங்க, டீ சூடாக இருக்குது, ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட்ருங்க, பிஸ்கட் இருக்குது சாப்பிடுங்க அப்படின்னு நினச்சிக்கலாம். அவங்க வந்து குடிச்சுக்குவாங்கன்னா நம்ம மனசோட சூட்சமாக இருக்கு இல்லைங்களா, அதுவும் அதில் உள்ள பிராணனும் அவங்களுக்கு வந்து வளப்படுத்தும். அவங்களுக்கு ஒரு சக்தியை கொடுக்கும். ஒரு சொர்க்கோதவத்தில் இருந்தாங்கன்னாக்கா கூடுதலான நாளில் இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து ஏதோ பிறகு எடுக்கிறாங்கன்னாலும் கூட நல்ல குடும்பத்தில் நல்ல இடத்துல பிறப்பாங்க. நம்மளை உண்டாக்கி விட்டு போனவங்க நல்லா இருக்கணும்ல. அப்போ தான் இந்த பழக்கத்தை நம்ம பிள்ளைகளுக்கும் சொல்லிக் கொடுக்கணும். அப்போ தான் நமக்கும் நம்ம எப்படியும் நம்ம எதிர்காலத்தில் அந்த ஏதோ ஒரு லோகத்தில் தான் இருப்போம். புரிஞ்சுங்களா. நம்ம பழக்கி விட்டோம்னா இருக்கட்டும். நான் பொதுவாக சொல்கிறேன். அவங்களுக்கு வந்து இது ஒரு சுயநலம் கூட சொல்லலாம். எல்லாருக்கும் பழக்கி விட்டோம்னாக்க அடுத்தடுத்த பரம்பரையில் வர்றவங்களும் அதே சொல்லுவாங்க, நமக்கும் டீ கிடச்சிட்டே இருக்கும்.
தினம் டீ டிஃபன்லாம் கிடச்சிட்ருங்க காலையில். ஓகேங்களா? அப்புறம் வந்து அந்த அந்த சுயநலத்துக்காச்சும் பண்ணலாம், தப்பு இல்லையே. அப்புறம் வந்து எங்கே அதை நின்று தெரியல. பிஸி பித்திருமுதியோர் மனச ஐக்கியம். மனச ஐக்கியம்னாக்கா நம்ம தெரிஞ்சவங்களுக்கு குடும்பத்தில் எல்லாருக்கும் உதவி பண்ணலாம். இது வந்து ஃபஸ்ட்டு லெவல். செகண்ட் லெவலில் தெரியாதவங்க வேலை செய்கிறவங்க, கூட வேலை செய்கிற நண்பர்கள், அவங்களுக்கு ஏதாச்சும் உதவி செய்யலாம். அடுத்த லெவலில் அதிதி தெரியாதவங்களுக்கு உதவி செய்யலாம். பலன் வந்து இந்த லெவல் போக போக அதிகம். அப்படிங்களா? கூடனா அது கடமை. அதில் சில டைம் அது கூட செய்யாமல் இருப்பாங்க, செஞ்சு தான் ஆகணும். செய்யலைன்னா பாவம் வரும். செஞ்சால் புண்ணியமாக பாவமாக இல்லை. கடமை செஞ்சால் கடமை தான் செய்கிறோம் நம்ம வந்ததுக்காக. செய்யலைன்னா அது பாவம் உண்டாகும். பாவத்திலும் தப்பிக்க கடமையை செஞ்சு தான் ஆகணும். இல்லைன்னா நமக்கு எதிர்காலத்தில் அந்த கடமையை செய்கிறதுக்கு ஆள் இல்லாமல் இருக்கும். அந்த தேவர்கள் உதவ மாட்டாங்க. இதெல்லாம் தேவர்களுக்கு தான் போகும். அது அதை கனெக்ட் பண்ணிகிட்ருப்பாங்க, இவன் செய்கிறானா செய்ய மாட்டானான்னு உட்காந்து பேப்பர் பென்சிலை வச்சு நோட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அது கவனிச்சுக்கோங்க. இப்போ செய்யலைன்னு வச்சுக்கோங்க, கடமையில் செய்யலைன்னு வச்சுங்களேன், அவங்க வந்து செய்யணும். குடும்ப கடமையில் செய்யணும், செய்யாமல் இருக்கக்கூடாது. அதான் கிருஷ்ணர் சொல்கிறார், கடமையில் செய்யாமல் இருக்கவே முடியாது, செஞ்சுட்டே இருக்கணும். அதை எப்படி இறைவனுக்கு செய்கிற மாதிரி செய் அப்படின்னு சொல்கிறார். அர்ப்பணிப்போட செய்யாமல் இருக்க முடியாது. நீ பிறந்துட்ட செய் அப்படின்ட்டு. அதேமாரி நண்பர்கள் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம். ஆனாலும் நண்பருக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அவங்களுக்கு குடும்பம் இருக்குது, அவங்க செய்வாங்க. அவனுக்கு பல நண்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்தில் நம்ம தான் செஞ்சாகணும், ஆனால் நண்பர்களுக்கு நம்ம தான் செஞ்சாகணும்னு இல்லை. இருந்தாலும் நம்ம போய் உதவி பண்ணோம்னாக்கா அவனோட பலன் அதிகம். அது ஒன்று இருக்குது. அவன் திருப்பி பண்ணுவான்னு எதிர்பார்க்கக்கூடாது. இதெல்லாம் நான் சொல்கிற கடமை எல்லாமே திருப்பி செய்யணும்னு எதிர்பார்க்காத கடமை இல்லை. அதுக்காக பலன் எதிர்பார்க்காத செய்யணும். அதுக்கு அடுத்தது வந்து அதிதிகளுக்கு செய்ய வேண்டிய சின்ன சின்ன உதவிகள் எது வேணாலும் செய்யலாம். அந்த மாதிரி அது வந்து மனுஷன் அல்லது ஒன்றுமே செய்ய முடியலையா, ஒரு தாத்தா போகிறாரு, ஏதோ ஒன்று சொல்கிறாருன்னா காது கொடுத்தாச்சும் கேட்கலாம். அவர் சொல்கிறதாச்சும் யாருமே பேச மாட்டாங்க, அவங்க கூட காது கொடுத்தாச்சும் கேட்கலாம். அல்லது வந்து கூட வந்து ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணலாம். ஏதோ சின்ன சின்ன இது பண்ணலாம். ஒன்றும் இதெல்லாம் இல்லை. சில பேருக்கு முதியோர்களுக்கு அவர் சொல்கிற கதையை காது கொடுத்து கேட்டாலே போதும், அவங்களுக்கு வந்து நிம்மதியாக இருப்பாங்க. அப்புறம் நம்ம ஏதாச்சும் சொன்னால் கூட போதும், பேசினாலே போதும் அவங்களுக்குலாம். அந்த மாதிரி அதுதான் வந்து மனுஷ யக்கியம். அப்புறம் பூத யக்கியம். பூத யக்கியம்னாக்கா மனுஷனுகள் இல்லாதவங்க உதவி செய்கிறது, ஒரு காக்காய்க்கு சாப்பாடு வைக்கிறது, இந்த மாதிரி. அப்புறம் வந்து அது மட்டும் இல்லை, ஒரு பூதங்கள்னால் எல்லாமே பூதங்கள் தான், எல்லாமே தான். காற்றை பொல்யூஷன் பண்ணாமல் இருக்குது, நீர்நிலைகளை அசுத்தம் பண்ணாமல், குப்பையில் கொட்டி அசுத்தம் பண்ணக்கூடாது, குப்பையில் அங்கங்கே இது பண்ணக்கூடாது, சுத்தமாக வச்சுக்கணும். அப்புறம் வந்து அதெல்லாம் வந்து மரியாதை கொடுக்கணும். எல்லாமே வந்து தேவர்கள், அவங்கெல்லாம் வந்து தேவர்கள், சாமி. அவங்களெல்லாம் வந்து நம்ம கொண்ட குப்பையை போட்டு அசிங்கம் பண்ணி கண்ட இடத்துல போட்டு இது பண்ணக்கூடாது. அதுக்குன்னு ஒரு இடத்துல தனியாக வச்சுக்கணும். அந்த மதிப்பு கொடுக்கணும். அந்த தேவர்களுக்கான மதிப்பை கொடுக்கணும். நதிக்கரையையும் நதியையும் தெய்வமாக வணங்கி அவங்கள சுத்தமாக வச்சுக்கணும். அதெல்லாம் அந்த எல்லாம் அந்த மாதிரி மரங்கள் இந்த மரங்களுக்கெல்லாம் வந்து அதுக்குண்டான அவங்களையும் ஒரு உயிர் இருக்குது, அதுக்குள்ளேயும் தேவர்கள் இருக்கிறாங்க, வசிக்கிறாங்க. அவங்களுக்கு உண்டான மரியாதை கொடுக்கணும். அந்த மாதிரி இப்போ வந்து இந்த பாரி வள்ளல்னு சொல்லுவாங்க, முல்லைக்கு தேர் கொடுத்த பாரின்ட்டு. இப்போவும் ஏன் அவர் வந்து எத்தனையோ வருஷம் 1000 வருஷத்துக்கு முன்னாடியே அவர் வாழ்ந்திருப்பார். எத்தனையோ பெரிய பெரிய மன்னர்கள்லாம் வாழ்ந்தாங்க. பெரிய சாம்ராஜ்ய உலகத்தை ஆண்ட இந்தியா எங்கே ஆண்ட சாம்ராஜ்யர்கள் எல்லாமே இருந்துருங்க. ஆனால் யாருமே வள்ளல்னு சொல்லலை, யாரும் மனசில் நிற்கலாம் அந்தளவுக்கு இல்லை. ஆனால் பாரி வள்ளலை வந்து மனசில் வச்சுருக்கிறோம், இன்ன வரைக்கும் வச்சுருக்கிறோம். அவன் குறுநில மன்னர், சின்ன நாட்டை ஆண்டு ஒரு டிஸ்ட்ரிக்ட் அளவு கூட கிடையாது. ஏதோ ஒரு மலைப்பகுதியில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் மக்கள் குறைவான இடத்துல வாழ்ந்துட்டு இருந்தான், ஆண்டுட்டு இருந்தான், அவ்வளோதான் இருந்தான். ஆனால் இன்னமும் பாரி வள்ளல்னு சொல்லிகிட்டு இருக்கிறான். காரணம் என்னென்னாக்கா, முல்லைக்கொடி படர்ந்துட்டு இருந்துச்சாமா. இவர் கொண்ட தேரை அது அது படறதுக்கு ஒரு கொடி எது கம்பு இல்லாமல் இருந்துச்சான். அப்படியே காற்றுல அப்படியே அலைஞ்சிட்டு இருந்துச்சான். புரிஞ்சுங்களா? பற்று பிடிக்க முடியாது, படிக்கிறதுக்கு எதுவுமே இல்லை.
அதனால் என்ன பண்ணுறதுன்னு ஒரு பார்த்து ஒரு ஃபஸ்ட்டு தேரில் போயிருப்பார், அந்த வதியிலே பார்த்துருப்பாரு, இப்படி இருக்கே அப்படின்ட்டு பாரு. அடுத்த டைம் வந்திருப்பார், மறுபடியும் போயிருப்பார். அவர் வந்து அவரால் மனசு தாங்கலை, இந்த தேரையே கொண்டு போய் நிறுத்திட்டார். இப்போ வந்து தேருன்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னாக்கா தேருன்னு நினைக்கிறோம், அப்படி இல்லை. அந்த காலத்தில் தேர் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு முக்கியமான பொருள். இப்போ வந்து எப்படின்னாக்கா ஒரு ஒரு அரசர் வந்து எப்படி ஒரு காரில் போவார், பெரிய காரில் போவாரா இல்லையா? இப்போ நம்ம ஊரில் பெரிய பணக்காரங்க எப்படி பென்ஸ் காரில் போவாங்க, பெரிய பென்ஸ் காரை, பெரிய பிஎம்டபிள்யூ, பெரிய 1 கோடி 2 கோடி காரில் போவாங்கன்னு வச்சுங்களேன். ஒரு ஒரு கொடி படறதுக்காக இந்த காரை கொண்டு நிறுத்திட்டு போவாங்களா? நிறுத்திட்டு போவாங்களா யாராச்சும்? பைத்தியம்னு சொல்ல மாட்டாங்க. பைத்தியக்காரன் எங்கேயா காரு, வீட்டில் நடந்து வந்திருப்பார் வீட்டுக்கு, எங்கேயா காருனாக்கா கொடி முல்லை கொடி படரட்டும்ட்டு நான் விட்டுட்டு வந்துட்டேங்க. சொல்ல முடியுமா? சொல்லுவாங்களா யாராச்சும்? அந்த மாதிரி வேலையை பண்ணியிருக்கிறாரு. அந்த மன்னரோட கார் இது தேர்னா எப்படி அலங்காரம் பண்ணியிருக்கும், எப்படி ஒரு இது பண்ணியிருக்கும். அந்த பிறரோட ஓட்டின தேரை கொண்டாந்து அவர் விட்டுட்டு அவர் நடந்து போயிட்டார். அல்லது வேறு ஏதாவது குதிரையில் பிடிச்சி, குதிரை இருக்குங்களே, குதிரையில் ஏறி போயிட்டார். இப்போ பார்த்தா அந்த மாதிரி ஒரு கருணையோட அவர் அந்த மனுஷங்கனை மட்டும் நினைக்கல, இதையும் வந்து ஒரு உயிர் மாதிரியும் அது கஷ்டப்படுதுன்னு நினச்சார், அந்த மாதிரி நினச்சார். அப்போ வந்து அவரோட மனசு எப்படி இருந்திருக்கும், கருணையோட அப்படியே ஊற்றாக இருந்திருக்கும். அவர் கண்டிப்பாக அவர் ஞானியாக தான் இருந்திருப்பார், புரிஞ்சுங்களா? அவர் கொஞ்ச நாளில் நாட்டை இழந்துட்டார், அது விஷயம். ஏன்னா நாட்டை வந்து பிடிச்சிருப்பான், சரி எடுத்துக்கன்னு இருப்பார், அந்த மாதிரி போயிருப்பார். முல்லைக்கு தேரை கொடுக்குறவர் அப்புறம் ஆளு வந்து நாடு வேணும்னா கொடுத்து தானே இருப்பார், அந்த மாதிரி கொடுத்துட்டாரு. அவர் வந்து நாடே இல்லாமல் போயிட்டார். இருந்தாலும் அந்த நாடே இல்லாமல் ஆண்டாலும் சரி ஆளாட்டையும் சரி இன்னும் பேரில் இருக்கார் இல்லையா, அவர் வந்து அந்த அந்த ஞானத்தில் அவர் இருந்தார். அந்த எல்லாம் அது மட்டும் இல்லை, எல்லாமே உயிரினம் தான், எல்லாமே இறைவன் தான், இறைவன் தான் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி அவர் வந்து அந்த ஒரு தேவர் கஷ்டப்படுறாரு அப்படின்ற மாதிரி அந்த தேரை கொண்டே விட்டுட்டார். அந்த மாதிரி விட்டு அந்த மாதிரி இது பண்ணிட்டார். அது தேவ ஐக்கியம். அந்த மாதிரி நம்ம கொண்டே நம்ம காரை கொண்டே விட வேண்டாம், இந்த வண்டியை கொண்டு பைக்கை கொண்டு அதுக்கு விட வேண்டாம். இருந்தாலும் நம்ம வந்து நம்ம அந்த விஷயம் அவ்வளவு எக்ஸ்ட்ரீமாக போகாமையும் நம்ம வந்து ஒரு மதித்து அப்புறம் சின்ன சின்ன உதவிகள் இதெல்லாம் செஞ்சாலே போதும், அது தேவ ஐக்கியம். ஒரு தண்ணியை வேஸ்ட் பண்ணக்கூடாது, தண்ணியை வீணாக்கக்கூடாது. ஒரு இருக்க குடியிருக்க இடத்துல ஒரு டேப் எப்போதுமே திறந்தே இருக்கும், சாக்கடையில் கொட்டிக்கிட்டே போயிட்டே இருக்கும். நான் போய் அடைச்சி வச்சானா மறுபடியும் திறந்து வச்சுருவாங்க. ஏன்னா அவங்க கேட்பாங்க, ஏன்னா அந்த வீட்டுக்காரங்க சாக்கடையில் வாசம் வரக்கூடாதுங்கிறதுக்காக திறந்து வச்சுட்டோம் அப்படிம்பாங்க. அவங்களுக்கு வாசம் வரக்கூடாது, அதனால் அவ்வளோ தண்ணியை வேஸ்ட் பண்ணுறாங்க. வேஸ்ட் பண்ணாக்கா அந்த தேவதைகளுக்கு உண்டான நமக்கு தண்ணி கொடுக்கறதுக்குன்னு ஒரு புண்ணியம், ஒரு தேவதைன்னு ஒரு இருப்பாங்க, அது வீணடிக்கக்கூடாது நம்ம. ஏன்னா நமக்கு வந்து அடுத்து அந்த தேவையோட இது இருக்குன்னா, நம்ம ஒரு இடத்துல தண்ணி கிடைக்கிற நேரத்தில் தண்ணி கிடைக்காம போயிடும். நம்ம அடுத்து பிறக்க வேண்டியது எங்கே பிறப்போம்னா பாலைவனத்தில் பிறப்போம். அப்போ தண்ணியை குடத்தை தூக்கிட்டு 10 கிலோமீட்டர் அலைவோம், அந்த மாதிரி தான் இருக்கும். ஒரு சொட்டு தண்ணி கூட கிடைக்காம ஆப்பிரிக்காவிலேயே எங்கேயாவது போய் பாலைவனத்தில் பிறந்து அங்கேயே தெரிஞ்சு அலைவோம். அதனால் தண்ணியும் இயற்கை கொடுக்கக்கூடிய நமக்குன்னு வேஸ்ட் பண்ணக்கூடாது, அது வந்து தேவைக்கும். இதுவும் இறைவனாக வணங்கி நம்ம மனசுத்தியோடு இருக்கணும். இதனால் பண்ணிட்டேனே, இது வரைக்கும் அப்படி பண்ணிட்டேனே அப்படின்னு நினச்சாலும் கூட இருக்கார் சூரியன், அவர்கிட்ட வந்து மன்னிப்பு கேட்டுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இனிமேல் பண்ண மாட்டேன் அப்படின்ட்டு. நான் வந்து செயலெல்லாம் விட்டுட்டு இதை சொல்லிகிட்டு இருக்கிறேன். அப்புறம் வந்து அடுத்து வந்து 3:10 மூணாவது ஸ்டேஜில் 10வது சக யஜ்ஞா பிரஜாக சிருஷ்ட்வா பிரவாச பிரஜாபதிஹி அனேன பிரசவிஷ்யத் வம் ஏஷ வஹ அஸ்து இஷ்டகாமதுக். இதில் வந்து நான்
இதெல்லாம் ஸ்பீடாக போயிடலாம். நீ புறா புறா அதாவது கல்ப துவக்கத்தில் புராண அதாவது பழையன்னு அர்த்தம். புராண அப்படின்னு பழைய புறா. கல்ப துவக்கத்தில் பிரஜாபதி பிரஜைகளின் தலைவனான பிரம்மதேவன் சக யக்ஞா யாகங்களுடன் பிரஜானா மக்களை, சக யக்ஞனாக்க யாகங்களுடன், பிரஜானா மக்களை, சிருஷ்டுவா படைத்து கூறினார். உவாசனா கூறினார். யாகங்களுடன் மக்களை படைத்துட்டு என்ன சொன்னார்னாக்க, இந்த வேள்வியின் மூலம் பல்கி பெருகுங்கள், இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பிய போகத்தை தருவதாக அமையட்டும் அப்படின்னு சொல்லி நான் ஏற்கனவே சொன்னது தான். அவரே வேள்வியில் உலகத்தை படைச்சிட்டாரு. நீங்கள் வந்து மனிதர்கள் வந்து வேள்வி மூலமாக நீங்கள் வந்து தேவர்களுக்கு நீங்கள் கொடுங்க, தேவர்கள் உங்களுக்கு கொடுக்கட்டும். இப்படி மாற்றி மாற்றி கொடுத்து அப்படியே பண்ணிவிட்டு நீங்கள் இந்த தொடர்ந்து இந்த பூமியில் இந்த லோகத்தில் வாழ்ந்துட்டுருங்க. யாரும் ஒருத்தர் கடமை செய்யாமல் விட்டிங்கன்னாக்கா அது அங்கே அப்புறம் வந்து அதுக்கப்புறம் என்ன அழிவு தான், வேறு ஒன்றும் இல்லை. அந்த மாதிரி அந்த கடமையை கரெக்டாக செய்யுங்க. மாற்றி மாற்றி செஞ்சு யஜ்ஞத்தின் மூலமாக நீங்கள் பழகி பெருகி உங்களுக்கு இஷ்டப்பட்ட சுகங்களை அனுபவித்து இருங்க, மனிதனை பிறந்து அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அது வந்து பிரஜாபதினா இறைவனே தான், இறைவனே சொல்லிவிட்டு படைச்சிட்டு அவர் சொல்கிறார். அப்போ அன்னம் அன்னாதா, நீங்கள் உங்களுக்குள்ளே மாறி மாறி உண்டு இது பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மாறி மாறினா ஒருத்தன் பிஸ்கட் நம்ம சாப்பிட்றோம்னாக்க யாரோ ஒருத்தன் வந்து அதுக்காக உழைச்சிருப்பான். அப்புறம் அவன் எதுவும் சாப்பிடாமல் இருப்பான்னா நம்ம உழைச்ச பொருட்களை அவன் சாப்பிடுவான். அதே நேரம் நம்ம சொல்கிற இப்போ அன்னம் அன்னாதான்னா சாப்பிட்றதான்னு கிடையாது, சின்ன உதவி அல்லது வேறு. இப்போ அந்த ட்ரெஸ்ஸை போடுறோம்னு வச்சுங்களேன், ட்ரெஸ்ஸை யாராச்சும் செஞ்சு கொடுப்பாங்க, தைச்சி கொடுப்பாங்க, நம்ம பயன்படுத்துகிறோம். இதுவும் ஒரு நமக்கு உண்டான அவங்க வந்து அன்னமாக இருக்கிறாங்க கொடுத்து நம்ம அன்னாதை அனுபவிக்கிறோம். நம்ம இதை வந்து இது என்ன சாப்பிட்றோன்னு இல்லை, இதை பயன்படுத்தினாலே அது அனுபவம் தான். இது வந்து நான் சாப்பிட்றேன்னு தான் அர்த்தம். சாப்பிட்றேன்னு தான். அன்னம் அன்னாதானாக்கா கொடுக்குறது வாங்குறதா இருந்துக்குங்க. ஒருத்தருக்கும் நீங்கள் கொடுங்க, அவங்க வாங்கட்டும், அவங்க கொடுங்க, நீங்கள் வாங்கிக்கிங்க, மாறி மாறி கொடுங்க. இதே மாதிரி மனிதருக்குள்ளேயும் இப்படி இருங்க, தேவர்களுக்கும் மனிதர்களுக்கும் இந்த மாதிரி ஒரு பரஸ்பரம் கொடுக்கல் வாங்கல இருங்க. நீங்கள் மட்டுமே பயன்படுத்திட்டு தேவர்கள்ட்ட கொடுக்காம விட்டுறாதீங்க, அது வந்து அங்கே நின்று போயிடும். படைப்பு வந்து கொஞ்சமாக அப்படியே ரேம் டவுன் ஆயிடும். புரியுதுங்களா? நீங்கள் வந்து நிறைய பண்ண ரேம் அப் ஆகிட்டே இருக்கும். நல்லா வந்து நல்ல ஒரு வசதி வாய்ப்புகள் எல்லாமே உண்டாகிக்கிட்டே இருக்குது. சரி, நம்ம இந்தியாவில் தான் அப்படி பண்ணுறோம், வெளிநாட்டில் அப்படி பண்ணுறாங்கன்னா எல்லா நாட்டிலையும் அது பண்ணுறாங்க. ஆப்பிரிக்கா நாட்டிலையும் கூட இறைவனை வணங்குறாங்க. ஒரு சின்ன ஒரு பன்றி வேட்டையாடி போனால் கூட அதை சுற்றி தீய மூட்டியை சுற்றி குதித்து ஆடி நன்றி சொல்கிறாங்க. புரிஞ்சுங்களா? ஒரு வேட்டையாடினா கூட ஒரு இறைவனுக்கு படைச்சி பண்ணுறாங்க. எல்லாமே நம்மளோட அவங்க நல்லாவே பண்ணுறாங்க. அவங்க அறிவு இல்லைன்னு நம்ம சொல்கிறாங்க நிறைய பேர், நம்ம சொல்லலை, அவங்க மேல்நாட்டுக்காரங்க சொல்லுவாங்க. ஆனால் அவங்க வந்து நன்றி சொல்கிறத, இறைவனுக்கு நன்றி சொல்கிறத பக்காவாக எல்லா நேரத்துலையும் பண்ணுறாங்க. தினமும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எல்லா விஷயத்துலையும் ஒரு கும்பிட்டுட்டு தான் போவாங்க வருவாங்க, எல்லாமே பண்ணுறாங்க. அதனால் அவங்கெல்லாம் தொடர்ந்து எத்தனையோ அவங்க பரம்பரைலாம் அப்படியே ஆயிரக்கணக்கான 10,000 வருஷமாக கூட அவங்க பரம்பரை நீண்டுக்கிட்டு போயிட்டே இருக்குது. அந்த மாதிரி போயிட்டுருக்கு. சரி, மேல்நாட்டுக்காரங்க பண்ணல, ரொம்ப அதிபுத்திசாலிகள் இதெல்லாம் பண்ண மாட்டாங்க, இதெல்லாம் மூட பழக்கம்னு சொல்லுவாங்க அப்படின்னாக்கா அதெல்லாம் கிடையாது. அவங்களும் வந்து தினமும் வந்து அவங்களுக்குன்னு ஒரு கடவுள் வச்சுருப்பாங்க. கடவுள் வச்சுருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு தினமும் வணங்குறாங்க. அவங்க போட்டோ மாட்டிக்கிறாங்க, தினம் வச்சுருக்காங்க, டாலர் போட்டுக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வச்சுக்கிறாங்க. அப்புறம் எல்லா இதுவும் தினமும் நம்ம கூட எப்போதான் கோயிலுக்கு போவோம். அவங்க வாரம் கரெக்டாக போயிடுவாங்க. தினமும் 3 நேரம் வணங்குறவங்களும் இருக்கிறாங்க, தொழுகிறவங்களும் இருக்கிறாங்க. அதனால் தினமும் ஓ மை காட் அப்படின்னு ஏதாச்சும் சொல்கிறாங்க. கடவுளை நம்ம கூட சொல்ல மாட்டோம், ஆனால் அவங்க தொட்ட தொண்ணூறுக்கும் செய்கிறாங்க. ஓகேங்களா? தேங்க் காட் அப்படிங்கிறாங்க ஒரு விஷயம் கிடச்சிச்சுனாக்கா. அதேமாதிரி அந்த மாதிரி அவங்களும் சொல்கிறாங்க, ஒவ்வொரு வார்த்தையும் சொல்லுவாங்க, ஒரு சென்டென்ஸ் முடிக்கிறப்பவும் சொல்கிறதுக்கெல்லாம் ஆள் அந்த மாதிரி வெளிநாட்டில் சொல்கிறாங்க. அப்படி தானே இருக்கிறாங்க. அல்லாஹ் வணங்குறவங்களும் சரி, கிறிஸ்டின் சரி, எல்லாம் அவங்களுக்கு அர்ப்பணமாக தான் செய்கிறாங்க எல்லா வேலையும். அதனால் வந்து அவங்க பண்ணலை அப்படின்னு சொல்ல முடியாது. நம்ம அர்ப்பணித்து அவங்க நம்ம மூட பழக்கம் அப்படின்னு சொல்லக்கூடாது. நம்ம வந்து அர்ப்பணிப்பாது நம்மளும் பண்ணணும்.
அது மூலமாக தான் உலகம் வந்து நல்லா வளர்ந்துக்கிட்டு இருக்குது. எல்லா அனுபவங்களும் புது புது அனுபவங்களும் கிடைச்சிட்டு இருக்குது. அதை வந்து நம்ம வந்து தொடர்ந்து அது பண்ணணும். அதான் அப்படின்ட்டு இதில் வந்து பல்கி பெருங்கள் யாகத்தின் பொருட்டு செய்யப்பட்ட கல்ப ஆரம்பத்தில் பிரஜைகளின் தலைவரான பிரம்மாஜி யாகங்களுடன் மக்களை படைத்துவிட்டு கூறினார், நீங்கள் இந்த வேள்வியின் மூலம் பல்கி பெருகுங்கள். இந்த வேள்வி உங்களுக்கு நீங்கள் விரும்பும் போகத்தை தருவதாக ஆகட்டும். வேள்வியின் மூலம் பல்கி பெறுங்கள் அப்படின்ற. அடுத்து வந்து 3:11 சொல்கிறீங்களா? தேவான் பாவயத அனேன தே தேவா பாவயந்து வக பரஸ்பரம் பாவயந்தக ஸ்ரேயக பரம் அவாப்சயதக பவம் அவாப்சயத் அவாப்யசத். இது என்ன அர்த்தம்னாக்க, இந்த வேள்வியினால் தேவர்களை வளரச் செய்யுங்கள். அதாவது தேவான் பாவேத அனேன, அந்த தேவர்கள் உங்களை வளரச் செய்யட்டும். தன்னலமின்றி ஒருவரை ஒருவர் வளரச் செய்து நீங்கள் மேலான பிரம்ம ஞானத்தை அடைவீர்களாக அப்படின்னு இது ஒரு அறிவுரை சொல்கிறாரு. இது யார் சொல்கிறாங்கன்னாக்கா, இதில் எனக்கு ஒரு சந்தேகம் இருக்குது. அதான் என்னென்னா, மேலே பிரஜாபதி சொன்னாருன்னாக்கில் அப்படியே கண்டினியூஸாக வருதா, இதை வந்து கிருஷ்ணர் சொல்கிறாரா அப்படின்னு எனக்கு தெரியலை. ஒருவேளை பிரஜாபதி சொல்கிறாரா இல்லை கிருஷ்ணர் சொல்கிறாரா அந்த விஷயத்தை அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் இருக்குது. இது யார் சொன்னாலும் சரி. ஏன்னா இந்த வேள்வினால் தேவர்களை வளரச் செய்யுங்கள். அந்த தேவர்கள் உங்களை வளரச் செய்யட்டும். தன்னலமின்றி ஒருவரை ஒருவர் வளரச் செய்து நீங்கள் மேலான பிரம்ம ஞானத்தை அடைவீர்களாக. அப்படிங்கிறப்ப இதில் எனக்கு ஒரு சந்தேகங்கள்லாம் இருக்குது. இருந்தாலும் நான் வந்து அதை சொல்லிடுறேன். இப்போ பிரம்மஞானத்தை அடைவீர்களாக அப்படின்னு சொல்கிறப்ப நமக்கு அது இது. ஆனால் வந்து தேவர்களும் பிரம்மஞானத்தை அடைய வேணும் அப்படின்னு இது சொல்கிறாங்க. புரியுங்களா? அப்போ தேவர்களாக இருக்கிறதும் ஜீவர்கள் தான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் இதில், இது மூலமாக. புரியுங்களா? தேவர்கள் நம்ம இங்கே வாழ்கிறவங்க தான் மறுபடியும் தேவர்களாக இருக்கிறாங்க. அங்கேருந்து மறுபடியும் மனிதராக பிறக்கிறாங்க. இப்படி மாறி மாறி இருக்கிறாங்க. நம்ம அதனால் வந்து நம்ம தேவர்களுக்கு பண்ணுறது நமக்கு பண்ணுற மாதிரியே தான் கணக்கு. அதனால் வந்து நம்ம ஒருத்தருக்கு ஒருத்தர் நம்ம உதவி செஞ்சுக்கிட்டு நீங்கள் அப்படின்ட்டு நம்ம வந்து நார்மலாக ஒரு சூட்சமமாக இருக்கிறோம். அப்புறமா என்ன பண்ணுறோம், இங்கே சூட்சமமான நிலையில் இருக்கிறோம். அப்புறம் ஸ்தூலமான நிலைக்கு பிறந்து உடம்பு கிடச்சிது, அப்படி வாழ்ந்துடும். அப்புறம் மறுபடியும் சூட்சமமான போயிடுறோம். புரிஞ்சுங்களா? இது வந்து 0, இது ஒரு 100 வயசுன்னு வச்சுக்கிறேன். 100 வயசு இப்படி வாழ்ந்துட்டுருக்கோம். அப்போ பிறந்து அப்படி வாழ்ந்து அப்புறம் மறுபடியும் சூட்சமமான நிலைக்கு தான் நம்ம போகிறோம், வேறு லோகத்துக்கு. இந்த சூட்சமமான நிலையில் தான் வந்து தேவர்கள்லாம் இருக்கிறாங்க. அவங்க கண்டினியூஸாக இருந்துகிட்டே இருக்காங்க எல்லா நிலையிலையும். அவர்களும் ஒரு நாளைக்கு வந்து பிறக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த மாதிரி பிறவி எடுத்து ஏதோ ஒரு இது உருவத்தில் வந்து வாய்ப்பு இருக்குது. அதனால் அவங்களுக்கும் இந்த ஏன்னா தான் பிரஜைங்கிற அந்த ஜீவன்கிற இது வந்து அங்கே இருக்கும், அவங்களுக்கும் இருக்கும். அவன் தான் இந்த மாதிரி செயல்கள்லாம் செய்ய முடியும். அதனால தான் அந்த நியதிகளாக இருக்கிறாங்க. அதனால் வந்து அவங்களும் வந்து பிரஜைகள் தான் அப்படின்னு நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டு, அப்போ வந்து பகவான் என்ன சொல்கிறாருனாக்கா, கிருஷ்ணர் சொன்னார்னு வச்சுங்களேன், நான் அப்படி எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் அப்படி சொல்கிறாருனாக்கா, கிருஷ்ணர் தான் சொல்கிறார். கிருஷ்ணர் தான் சொல்கிறார். கிருஷ்ணர் சொல்கிறாருனாக்க, நீங்கள் வளர செய்யுங்கள். இதில் வந்து ஒரு விஷயம் இருக்குது, அதனால தான் நான் கேட்டேன்.
இந்த வேள்வியினால் தேவர்களை வளர செய்யுங்கள் அப்படின்னு கிருஷ்ணன் சொல்கிறாருனாக்க இவர் தேவர் கிடையாது. புரியுதுங்களா? அவர் தேவர் கிடையாது. கிருஷ்ணர் வந்து தேவர் கிடையாது. தேவர்னா அவர் வந்து ஒரு தேவர்களில் ஒருத்தராக இருப்பார். கிருஷ்ணன் அப்படி இல்லை. தேவர்கள் உங்களை வளர செய்யட்டும் அப்படின்னா மனுஷனாக தான் இருக்கிறாரு. ஆனால் உங்களைன்னா நம்மளைன்னு சொல்லியிருக்கணும். அவர் தேவர்கள் நம்மளை வளர செய்யட்டும்னு அவர் சொல்லலை. அப்படின்னா அவர் மனுஷனும் கிடையாது. சொன்னவர் மனுஷர் கிடையாது. புரியுதுங்களா? தன்னலமின்றி ஒருவரையொரு வளர செய்து நீங்கள் மேலான பிரம்ம ஞானத்தை அடைவீர்களாக அப்படின்னு சொல்கிறப்ப நம்மளைத்தான் சொல்கிறாரு எல்லா பிரச்சனையும். இவர் வந்து கடவுளாக தான் இருந்து நம்ம சொல்கிறார். அந்த நேரத்தில் ஈஸ்வரனாக இருக்கிறார். நான் ஈஸ்வரன் அவர் சொல்லலை. ஆனால் அவர் அங்கே ஈஸ்வரன் தான். புரியுதுங்களா? அப்போ நம்ம எடுத்துக்கணும். நான் ஈஸ்வரன் அப்படின்னு சொல்லாமல் அப்படி சொல்கிறாரு. நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன். ஈஸ்வரனுக்கு எல்லாமே தெரியும். அதனால் அவர் கரெக்டாக சொல்கிறாரு. அவரோட வாக்கை நம்ம வந்து முக்கியமாக இதை எடுத்துக்கலாம் இந்த விஷயத்தில். அடுத்து வந்து 3:12 இஷ்டான் போகான் ஹி ஓ தேவோ தஸ்யந்தே யஜ்ஞ பாவிதக தைத்த தத்தாந்த் அப்ரதாய யோயோ யோ புங்க்தே ஸ்தேன ஏவ சஹ. அதாவது வேள்வியால் வளர்ச்சி அடைந்த தேவதைகள் உங்களுக்கு கேட்காமலேயே விரும்பிய போகங்களை நிச்சயமாக கொடுப்பார்கள். விதம் அவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல் ஒருவன் அனுபவிக்கிறானோ அவன் திருடனே அப்படின்னு சொல்கிறார். மறுபடியும் சொல்கிறேன். வேள்வியால் வளர்ச்சி அடைந்த தேவர்கள் நீங்கள் கேட்காமலே போகங்களை உங்களுக்கு நிச்சயமாக கொடுப்பார்கள். ஏன் போகங்களை கொடுக்குறாங்கன்னா ஏற்கனவே செய்யப்பட்ட வேள்வியினாலேயும் ஏற்கனவே ஸ்டாக் இருக்கிறவங்க அவங்களோட புண்ணியத்தினாலையும் கொடுத்துட்ருக்காங்க. அவங்க வந்து அவங்களே இஷ்டப்பட்டு அவங்க கொடுக்குறாங்க. ஆனால் திருப்பி தருவான்னு அவங்க கொடுக்கல. இருந்தாலும் அவங்களோடது அது கொடுத்தாங்கன்னாக்கா அவங்களோடது அது. ஆனால் வந்து நம்ம அதுவும் அனுபவிச்சுட்டு அவங்களுக்கு ஒரு நன்றி தேங்க்யூ கூட சொல்லாமல் போயிட்டே இருக்கணும்னு வச்சுங்களேன். அது வந்து திருட்டுத்தனம் தான். சரிங்களா? நம்ம வந்து ஒரு தேவர்கள் கண்ணில் தெரிய மாட்டாங்க. ஒரு கையில் யாராச்சும் ஒருத்தர் உருவமாக வந்து கையில் கொடுத்தாருனாக்கா நமக்கு அவர் தேங்க்யூ சொல்லலாம். அந்த மாதிரி உருவம் அவருக்கு இல்லை. அதனால் வந்து பொருள் வந்து நெல் காய்ச்சி வயல்வெளியெலாம் நெல் அப்படியே நிறைய கொத்தாக காய்ச்சிருக்குது. அறுத்த கொண்டு நம்ம வாட்டில் சாப்பிட்டுட்டு இருந்தோம்னு வச்சுங்களேன். அவர் தான் கையை நீட்டி கொடுக்குறாரு. அவருக்கு ஒரு தேங்க்யூ சொல்லணுமா இல்லையா? நம்ம வாட்டில் கிடக்குதே அப்படின்ட்டு அறுத்து கொண்டு சாப்பிட்டுட்டு இருந்தோம்னாக்கா ஒரு தேங்க்யூ கூட சொல்லாமல் திருடன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் அவங்களுக்கு ஒரு தேங்க்யூ சொன்னால் குறைஞ்சி போகிறதில்ல. அதனால் கோடான நன்றியை தினமும் ஒவ்வொரு சாப்பிட்றப்பவும் நன்றியோடு சொல்லி நம்ம சாப்பிட்டுக்கலாம். நீ இல்லாமல் இது கிடைக்காது, அதனால் என்னோடய வயிறு நிறையாது, நீ தான் வந்து கொடுத்தா அதை நான் சாப்பிட்றோம், எங்களுக்கு கோடான நன்றி அப்படின்னு ஒவ்வொரு டைம் சொல்லி அதை வந்து அனுபவிக்கணும். அப்படி பண்ணுறப்ப அவங்க திருப்தி அடைவாங்க. அவங்களும் நமக்கு நிறைய கொடுப்பாங்க. இது மூலமாக அவங்களுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னாக்கா உணவே அவங்களுக்கு அதான். நம்மளோட நன்றி தான் அவங்களுக்கு உணவே. புரியுதுங்களா? அவங்க சூட்சமமாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு உணவு என்ன, அவங்க தொடர்ந்து அவங்க தேவர்களாக இருக்கிறதுக்கு நம்ம மதிப்பு தான் தேவைப்படும். புரியுதுங்களா? அதனால் அந்த மதிப்பு நன்றியும் அவங்கள தொடர்ந்து வாழ வைக்கும், நிறையா கொடுக்க வைக்கும். அப்புறம் அவங்களும் தான் நம்ம தேவர்களை வந்து அவங்களுக்கு கொடுப்போம். அப்புறம் நம்ம மனிதர்கள் வந்துட்டு அவங்களுக்கு நன்றி சொல்லுவோம், அவங்க திருப்பி கொடுப்பாங்க. பரஸ்பரம் இதெல்லாம் அப்படி செய்யாமல் பண்ணாமல் போகிறவங்க திருடாங்க. அதே நேரத்தில் இப்போ வந்து சில அதுக்காக அவங்க வந்து நம்ம அதை செஞ்சேன் இதை செஞ்சுன்னு போர்டு வச்சு உபயம் அப்படின்னு போட்டு தேவர்கள் அப்படின்னு சொல்ல போகிறதில்ல. அப்படிலாம் போட்டுக்க மாட்டாங்க, போர்டு வச்சுக்க மாட்டாங்க. உடம்புல எல்லாம் அத்தனை செல்கள்லாம் இருக்குது. ஒவ்வொரு செல்லும் நம்ம எப்படி சாப்பிட்றோமோ அது மாதிரி சாப்பிடுது, உணவு உண்ணுது. ஒவ்வொரு செல்லும் கோடிக்கணக்கான செல்கள் இருக்குது. ஒவ்வொரு செல்லும் உணவை உண்ணுது,
கழிவு நீக்குது, சுவாசிக்குது, இனப்பெருக்கம் செய்யுது. நம்ம என்னென்ன செய்கிறோமோ நம்ம உடம்புல உள்ள கோடிக்கணக்கான செல்களும் செய்யுது. அப்புறம் நோய் வருது, அதை தீர்த்துக்குது, வெப்பத்தை உண்டாக்கி தீர்த்துக்குது. புரியுதுங்களா? நோயை விரட்டிக்குது. அதுக்கு மூளை இருக்கான்னாக்கா, நமக்கு எப்படி மூளை எப்படி படர்ந்து லோபாக இருக்கு இல்லையா, அலையா, அதேமாதிரி அதுக்கு வந்து டிஎன்ஏன்ற கூடிய அது ஸ்ட்ரக்சர் வந்து நீளமாக அப்படியே மடிஞ்சு மூளைமே இருக்குது. அது மூலமாக அதுக்கு வந்து மூளை அதுங்கேயும் இருக்குது, ஒவ்வொன்றுக்குமே, ஒவ்வொரு செல்லுக்கும். அப்புறம் வந்து நம்ம வந்து ஒவ்வொரு செல்லும் நமக்கு தெரியுமா? நம்ம உடம்பை வாழ வைக்கிறது நம்ம செல் தெரியுமா? இந்த செல்லுக்கு தினமும் இனப்பெருக்கம் செஞ்சு நம்ம உடம்பை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு இருக்குது. நம்ம கொடுக்குற பசின்னா நமக்கு கட்டட்டு எனக்கு பசிக்குது சாப்பாடு போடுன்னு கேட்குது, நம்ம சாப்பிட்றோம். வலிக்குதுன்னா மூளைக்கு சொல்லி ஐயோ எனக்கு அதை நல்லா ஏதாச்சும் இச்சிங் வந்துச்சாக்க என்னை சொரிஞ்சு விடுன்னு சொல்லும், நம்ம கையெடுத்து சொரிஞ்சிரும் அந்த இடத்துல. அந்த மாதிரி தகவல் தொடர்பு கொடுக்குது. எல்லா வேலையும் பண்ணிகிட்ருக்கு. மனுஷன் செய்கிற வேலையை கோடிக்கணக்கான கணக்கு செய்யும். அதுக்காக இவ்வளோ செய்யுது இல்லையா? நான் வந்து அதுக்கு வந்து தேவதைகள் தான் அதுக்கு வந்து காரணமாக இருக்காங்க. நம்ம மைக்ரோஸ்கோப்பில் போய் பார்க்குறோம்னு வச்சுங்களேன், இந்த செல்லு உபயம் இத்தனை தேவதைன்னு ஏதாச்சும் எழுதி போட்டிருக்கா? எழுதலை. ஆனால் வந்து எந்த இதுவும் இல்லாமல் நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். உபயம்னு எழுதலைனாக்கா அது வந்து கடவுள் கொடுத்துருக்காரு, உபயம்னு எழுதியிருந்தாக்க ஒருத்தன் மனுஷன் கொடுத்துருக்குறான் அப்படின்னு சொல்லி. ஒரு கோயிலில் போய் பார்த்தா ஒரு பெரிய கண்ணாடி இருக்கும், விபூதி வச்சுக்கிறது, கரெக்டாக நெட்டியில் பூசிக்கிறத போட்டு வச்சுக்கிறதுக்காக. அது பாதி கண்ணாடியில் உபயம் இந்த இதில் சிவப்பு கலரில் எழுதி வச்சுருப்பாங்க, உபயம் வெங்கடேஸ்வரா இண்டஸ்ட்ரீஸ் உப்புளிப்பாளையம்னு எழுதி வச்சுருப்பாங்க பார்த்தா. அப்புறம் கேட்டு போட்டிருப்பாங்க, இரும்பு கேட்டு. ஏதாச்சும் கருப்பராயன் சாமி கோயிலெலாம் பார்த்தேன் கேட்டு, குலதெய்வ கோயிலெலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, பெருசாக கேட்டு நல்லாயிருக்கும். எதையானா எப்படி இருந்தாலும் சரி, உபயம்னு பெருசாக போட்டு ஏதாச்சும் இண்டஸ்ட்ரீஸ்னு போட்டு முழு அட்ரஸையும் எழுதி வச்சுருப்பாங்க. அதனா அந்த போர்டு அந்த எழுதி வச்சுருக்கிறத பார்த்தா அவங்க கம்பெனியில் போய் பார்த்தா கூட அத்து பெரிய போர்டு இருக்காது, அது கிழிஞ்சு தொங்கிட்டு ஒரு போர்டே கூட இருக்காது சில கம்பெனியில். ஆனால் இங்கே பெருசாக எழுதி வச்சுருப்பாங்க உபயம்ட்டு. அது வந்து ஒரு கிரில் அளவுக்கு. இந்த மாதிரி ஒரு செயல் செய்கிறோம்னாக்கா அப்படி எழுதக்கூடாதுன்னு நான் சொல்லலை. தேவர்கள் இந்த மாதிரிலாம் ஒன்று நம்மகிட்ட எதிர்பார்க்கல. ஆனால் நம்ம செய்ய வேண்டிய நன்றி கடனும் அவங்க தொடர்ந்து செய்ய வைக்கும், நமக்கு புண்ணியத்தை கொடுக்கும். நமக்கு வந்து அந்த அர்ப்பணிப்பு உணர்வோடு நம்ம செயல்களை செய்கிறப்ப நமக்கு வந்து ஞானம், நமக்கு தேவையானது, நமக்கு கல்வி எல்லாமே தேவர்கள் கொடுத்துட்டே இருப்பாங்க. எனக்கு என்ன வேணும், எனக்கு எடுத்து கொடுத்தாலும் வாங்க மாட்டேன்றானே, வேண்டான்ட்டு போகிறானே அப்படின்னு தேவர்கள் துரத்தி வந்து நமக்கு கொடுத்துட்டே இருப்பாங்க. புரிஞ்சுங்களா? நன்றியோடு இருந்தாக்க ஞானம். இப்போ வந்து குருஜி ஒரு விஷயம் சொன்னார்னா டக்குன்னு புரியும். தேவர்கள் தான் உள்ள மூளைக்கில் எல்லா பக்கம் இருந்து செல்கள் வந்து செயல்பட்டுருக்காங்க. கவனத்தை திசை திருப்பு தான் அவங்க பண்ண முடியும், எது வேணாலும் செய்ய முடியும். அதனால் அவர் செய்கிறப்ப நமக்கு வந்து எல்லாமே புரியும், எல்லாமே திறம்பட இருக்கும். நமக்கு போகிற இடத்துலலாம் நல்ல விஷயம் கிடைக்கும், எல்லாமே நடக்கும். அதனால் வந்து நம்ம வந்து அந்த மாதிரி இருக்கலாம். அப்புறம் வந்து கடைசி யஜ்ஞ சிஷ்டான சந்தோ முஜ்யந்தே புஞ்சதே தேஹு அகம் பாவ ஏ பசந்தி ஆத்ம காரணாத். இப்போ வந்து யஜ்ஞ சிஷ்டானாக அப்படின்னாக்க வேள்வியில் எஞ்சிய உணவை உண்கின்ற சந்தா அண்ணா சான்றோர்கள் சர்வகில்பி எல்லா பாவங்களிலிருந்தும் முச்சியந்தே அப்படின்னா விடுபடுகிறார்கள். அதாவது வேள்வியில் எஞ்சிய உணவை உண்கிற சான்றோர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். எந்த பாவிகள் ஆத்ம காரணா தன் உடலை பேணுவதற்காகவே பாசந்தி அப்படின்னாக்க உணவை சமைக்கிறார்களோ தேது அவர்கள் அகம் அப்படின்னா பாவத்தையே புஜ்யந்தே அப்படின்னா உண்கிறார்கள். இதோட மொத்த பொருளை சொல்கிறேன். வேள்வியில் எஞ்சிய உணவை உண்கின்ற சான்றோர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். ஆனால் எந்த பாவிகள் தம் உடலை பேணுவதற்காகவே உணவை சமைக்கிறார்களோ
அவர்கள் பாவத்தையே உண்கிறார்கள். அப்படின்னாக்கா நன்றி கடனோட செய்யணும் அப்படின்றது தான். ரெண்டாவது வேள்வியில் மிஞ்சி அப்படின்னாக்கா இந்த வேள்வின்னு சொல்லியிருக்காங்க இல்லைங்களா, இந்த வேள்வியில் நிறைய மெட்டீரியல்லாம் போடுவாங்க, இதெல்லாம் போட்டு பண்ணுவாங்க, வேள்வி பண்ணுவாங்க. அது மிச்சமும் கொஞ்சம் மிச்சமெல்லாம் ஆயிரும். சில டைம் மிச்சமே இல்லாட்டியும் கூட பரவாயில்ல, மிச்சம் ஆயிரும். அப்படிங்கிறப்ப ஒரு 5 லிட்டர் நெய் வந்துட்டோன்னா 2 லிட்ரு 3 லிட்டர் ஊற்றுவாங்க. அப்புறம் அவர் வந்து அந்த பிராமணர் வந்து வேலைன்றது இது போதும், எல்லா இதுவும் முடிஞ்சிருச்சு போதும் அப்படின்னு சொல்லிட்டாருன்னு வச்சுங்களேன். சொல்கிற மந்திரமெல்லாம் ஒரு 1008 முறை எல்லாம் சொல்லி முடிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது வரைக்கும் நெய் ஊற்றிக்கிட்டே இருக்கிறாங்க. அப்புறம் எல்லாம் முடித்த பின்னாடி பார்த்தா அது போதும்ட்டு அப்படி இருக்கும். மிச்சம்லாம் அந்த மாதிரி நிறைய இருக்கும், மிச்சமாகி கிடக்கும். இதெல்லாம் தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க, யாகத்தில் போட்டதெல்லாம் தேவர்கள் எடுத்துக்கிட்டாங்க. மிச்சமாக அதெல்லாம் வந்து அது வந்து யஜ்ஞ சிஸ்டம்னு சொல்லக்கூடியது. அதெல்லாம் அங்கே கிடக்கும். அங்கங்கே பார்த்தா பெரிய யாகம் 15 நாள்லாம் நடத்துகிறாங்கன்னு வச்சுங்களேன். சிலதெல்லாம் லாரியாக கொண்டாந்து கொட்டுவாங்க. அதில் வந்து கொஞ்சம் நிறைய மெட்டீரியல் பார்த்தா மிச்சம் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா அந்த மெட்டீரியலை வந்து நம்ம வந்து மிச்சப்பட்டதை உண்ணுறவங்க, அவங்கெல்லாம் வந்து யஜ்ஞ சிஸ்டத்தை உண்றவங்க, அது வந்து அப்படின்னு சொல்லக்கூடியது. அதை வந்து நம்ம சாப்பிட்டுக்கலாம், மனிதர்கள் சாப்பிட்டுக்கலாம், யார் வேணால் சாப்பிட்டுக்கலாம். தேவர்களுக்கு கொடுத்துட்டு மிச்சத்தை நம்ம சாப்பிட்றோம், புரியுங்களா. அதை நிறைய பேர் பங்கிட்டுக்குவாங்க, எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. பார்த்திங்கன்னா நம்ம வந்து யஜ்ஞம் பண்ணுறோம்னு வச்சுங்களேன், நிறைய பேர் அந்த அந்த பிராமணர்கள்லாம் கொஞ்சம் எடுத்துகிட்டு போவாங்க. யஜ்ஞத்துலேருந்து மிச்சமானத்தெல்லாம் எடுத்துகிட்டு போவாங்க, நம்மளும் பயன்படுத்திக்கலாம். பிராமணர்கள் எடுத்துகிட்டு போய்க்குவாங்க. அந்த மாதிரி அது வந்து அந்த மாதிரி அதை எடுத்து போய் சாப்பிட்றாங்கன்னு வச்சுங்களேன், அவங்களுக்கு தேவர்கள் கொடுக்கப்பட்டாச்சு, அவங்க திருப்தி அடைஞ்சிட்டாங்க. திருப்தி அடைஞ்ச பின்னாடி நம்ம சாப்பிடணும் அப்படின்னு சாப்பிட்றது தான் வந்து இதில் பாவமோ புண்ணியமோ எதுவுமே கிடையாது, இது பண்ணுறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் அதில் கடைசியாக அந்த எதுவுமே மிச்சமாகலை. கடைசியாக அந்த சாம்பல் இருக்கு இல்லைங்களா, அதை எடுத்து நெத்தியில் பூசிக்கலாம் ஒரு இதில். அது வந்து அது பிரசாதம் அப்படின்னு எடுத்து அந்த திருப்தியில் போய்க்கலாம். யஜ்ஞத்தில் மிச்சப்பட்டதை சாப்பிட்ற மாதிரி சாப்பிட்டாக்க அவங்களுக்கு வந்து வேள்வியில் எஞ்சிய உணவை உண்கின்ற சான்றோர்கள் எல்லா பாவங்களிலிருந்து விடுபடுகிறார்கள். அப்படின்னாக்க அவங்க வந்து அந்த மாதிரி சொல்கிறார், கிருஷ்ணன் சொல்கிறார், அந்த மாதிரி சாப்பிட்டாங்களுக்கு அவங்க பாவமே கிடையாது, போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே செஞ்ச பாவம் போகுமா அப்படின்னா அது வந்து அது போகும். குறித்து அந்த சாமி சொன்னார்னா அவர் நடக்கத்தானே செய்யும். அப்புறம் வந்து ஆனால் இப்போ வந்து இப்போ வந்து எந்த இதுக்கும் செய்யாமல், எந்த இதுக்கும் நன்றி சொல்லாமல் அவங்களே இது பண்ணுறாங்கனாக்கா, எந்த இதுக்கும் நன்றி கடன் எதுவுமே இல்லாமல் தான் சமைச்சு தானே உண்டுக்கிட்டு யாரும் எந்த தேவர்கள் நன்றி சொல்லாமல் சாப்பிட்றாங்களோ அவங்க பாவத்தையே உண்கிறார்கள். ஏன்னா அது வந்து நன்றி சொல்லாமல் சாப்பிட்றது வந்து திருட்டு சாப்பாடு மாதிரி தான். அது அவங்களுக்கு வந்து ஏற்கனவே சொன்னது தான் மறுபடியும் இவர் வேறு மாதிரி சொல்கிறாரு. பாவ புண்ணியத்துக்கு எடுத்து போகும். அது வந்து பாவத்தையே உண்கிறார்கள் நன்றி சொல்லாமல் இது பண்ணுறப்போ. பாவம்னாக்கா பாவம்ங்கிறது ஒரு கடன் மாதிரி. இப்போ வந்து இவங்க முன்னாடியே உண்ணுட்டாங்க, அவங்க முன்ன கடனை செலுத்தி ஆகணும் எதிர்காலத்தில். அதுக்காக அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். எதிர்கால பிறப்பில் அவங்க கஷ்டப்பட்டு தான் ஆகணும். ஏன்னா அந்த இப்போ வந்து ஒரு கடையில் வந்து நம்ம மளிகை சாமான் வாங்க போகிறோம், காசு கொடுத்து வாங்கிட்டோம்னாக்கா அது சரியாக போச்சு, டேலி ஆயிரும். இப்போ கடன் சொல்லிட்டு வந்தோம்னு வச்சுங்களேன், அப்போ என்னைக்காவது கொடுத்து தானே ஆகணும். நம்ம அந்த சைடு போகிறப்போ வர்றப்போலாம் பார்ப்பான், அவனை நம்ம வந்து அப்படி இது கடன் ஏற 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 நமக்கு வந்து ஒரு இது இருக்கும் இல்லையா, அந்த சைடு போகிறப்போ வரப்போ இந்த ரோடு மறுபடியும் நம்ம பார்ப்பானே பார்த்துட்டு அந்த ஆமாம் எட்டி பார்க்குறான் அப்படின்ற மாதிரி நினைப்போமா இல்லையா. அவனும் பார்ப்பார், சிரிப்பார், கடைக்காரரும் பார்த்து சிரிப்பார், அப்படிம்பார் என்னாச்சு அப்படிம்பார் இல்லையா. அந்த மாதிரி நமக்கும் வந்து இந்த மாதிரி கடன்காரன் ஆயிடுவோம் தேவர்களுக்கு. ஏங்க வந்து அந்த கடன் வந்து பாவமாக போயிடுச்சுணும். நமக்கு நன்றி சொல்லிவிட்டு கொடுத்தீங்க நன்றி அப்படிங்கிறப்ப அது பாவ புண்ணியம் எதுவுமே கிடையாது. புண்ணியத்தை சேர்க்குமா அப்படின்னா பாவ புண்ணியத்துலேருந்தே விடுபட்டலாம். புண்ணியம் வந்து இன்னொரு பிறப்பியை கொடுக்கும், அதில் மறுபடியும் பாவம் செஞ்சு அப்புறம் இப்போ நாலேஜில் இருக்கும், அது நாலேஜ் இருக்குன்னு சொல்ல முடியாது. மறுபடியும் பாவத்தை அறியாமையினால் பாவங்களை செய்வோம்.
இப்போ அறியாமை நீங்கி இருக்கிறோம்னாக்கா அதுக்கு இந்த இதுலேயே நம்ம வந்து முக்தி அடையிறதுக்கு பார்க்கணும். மறுபடியும் செய்து இன்னும் ஒரு பாவத்தை செஞ்சுருவோம், அப்புறம் மறுபடியும் தொடர்ச்சி ஆயிரும். அதனால் வந்து இதுலேருந்து பாவத்துலேருந்து விடுபடுறதுக்கு பார்க்கணும். நமக்கு வந்து எல்லாத்துக்கும் தேவர்களுக்கு நன்றி சொல்லிட்டு, ஓகேங்களா? மணி என்னாச்சு அது முடிஞ்சிச்சா? சரிங்க. இப்போ வந்து அப்புறம் கடமை செஞ்சு உரிமையெல்லாம் விட்டுறணும். இது வந்து கடமை செய்ய உரிமையை விட்டுடும். உரிமை கிடைக்கிறப்போ அனுபவிச்சுக்கணும். அந்த மாதிரி பண்ணிக்கணும். நம்ம வந்து அதோன்னா இது வந்து நமக்கு வந்து அந்த சத்துவ குணத்தை வளர்க்கும். உரிமை விட்டுட்டா சத்துவ குணத்தை வளர்க்கும். இது வந்து நான் சொல்ல வர்றது. அப்புறம் வந்து காலை மாலை சூரியனை வணங்க வேண்டும். பஞ்சமகா யஜ்யம் செய்யணும். அப்புறம் வந்து அவரவர்களுடைய தவத்தின் பயனாக அவரவர்கள் வாழ்கிறார்கள். புரிஞ்சுங்களா? யார் யார் என்னென்ன தவம் நம்ம நல்லா இருக்கிறோம்னாக்க நம்மளோட பூர்வ தவம் பூர்வ புண்ணியத்தின் மூலமாக தான் நம்ம இருக்கிறோம். அடுத்தவங்களை குறை சொல்லியோ மற்றவங்களாம் இல்லை. அவங்க அதனால் தனக்குத்தானே நல்ல தவமும் நல்ல புண்ணியம் பண்ணுறோமோ இல்லை, பாவம் பண்ணாமையும் நன்றி தேவர்களுக்கெல்லாம் நமக்கு படைத்த தேவர்களுக்கெல்லாம் நன்றியோடவும் இறைவனுக்கு நன்றியோடவும் நமக்கு செய்கிற செயல்களை எல்லாத்துலேயும் வந்து பாவ புண்ணியம் சேர்ந்தே வரும். ஆனால் அந்த பாவ புண்ணியத்தை படாமல் தாமரையில் தண்ணியில் இது பண்ணுற மாதிரி பாவ புண்ணியத்துலேருந்து வெளியில் வரணும்னா இறைவனுக்கு செய்கிற மாதிரி அந்த தேவர்களுக்கு செய்கிற மாதிரி கடமைகளை செய்யணும். அந்த மாதிரி பண்ணாக்க அதுலேருந்து அவரவரோட தவத்தின் பயனாக அவர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். யஜ்யம் போல கர்மங்களை செய்ய வேண்டும். அப்புறம் வந்து யஜ்யம் தானம் தவம் மூணுமே வந்து வேணும் அப்படின்னு சொல்கிறாங்க. யஜ்யம் செய்யணும், தானம் முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் கொடுக்கணும். கொடுக்க முடியாங்க தவம் செய்யலாம். தானம் கொடுக்கணும்னு தானம் செய்யலாம். அவங்களுக்கு வறுமையாக இருக்கிறாங்க, தவம் செய்யலாம். அதில் ஒன்றும் கணக்கு இதெல்லாம் கிடையாது. தானம் செய்யணும்னு இல்லை. தானம் செய்யவே முடியலைன்னாக்கா ஒரு நல்ல வார்த்தையை பேசலாம், ஒரு அன்பாக இருக்கலாம். அதுவே வந்து தானம் மாதிரி தான். அதனால் வந்து தானம் தவம். காமிய கர்மம் பிரயாசித்தம் நிஷித்த கர்மம். இப்போ காமிய கர்மம் பண்ணுறான், அப்புறம் சில இதெல்லாம் பண்ணால் என்னென்ன 3 வகை கர்மம்னு ஒருத்தர் சொல்கிறாரு. காமிய கர்மம்னு இருக்குது, பிரயாசித்த கர்மம், நிஷித்த கர்மம் அப்படின்ட்டு. அது வந்து நீங்கள் ஏதாச்சும் இது பண்ணிக்கிங்க, நான் நோட்ஸில் இருக்குது. அப்புறம் 2 கர்மம் கர்மயோகம் அப்படின்ற 2 விஷயத்தில் நம்ம வந்து 2 விதமாக செய்யலாம். கர்மம் பண்ணாக்க எனக்கு நானே பண்ணிக்கிட்டு நான் செய்கிறேன்னு பண்ணுறது. கர்மயோகம்னாக்க நான் வந்து இறைவனுக்காக நான் செய்கிறேன் அப்படின்னு பண்ணிக்கிறது கர்மயோகம். 2 விதத்தில் பண்ணலாம். கர்மயோகம் மூலமாக கொஞ்சம் கொஞ்சமாக விவேகம் வைராக்கியம் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக வளரும். அது ஞானத்துக்கான பாதையை நமக்கு காட்டிடும், கண்டிப்பாக காட்டும் கர்மயோகம் மூலம் அப்படின்னு இருக்குது. இப்போ மொத்தம் அவர் அந்த இதாக சொன்னான்னாக்க 5 செயலையும் மொத்தம் 12 பாயிண்ட்டை சொல்கிறாரு. யாகமாக செய்யப்படும் கர்மங்கள் தவிர மற்ற கர்மங்கள் பந்தத்தை உண்டாக்கும். அது பாவ புண்ணியம் கர்ம பந்தனக அப்படின்னு சொல்கிறார். கர்ம பந்தங்களை உண்டாக்கும். யாகமாக செய்யக்கூடிய கர்மம் மற்ற எல்லாமே கர்ம பந்தம் உண்டாகி பாவ புண்ணியங்களை உண்டாக்கும். ஃபஸ்ட்டு இது. அதுவும் யாகம் செய்வது போல கர்மங்களை செய், முக்த சங்க அப்படின்னு சொல்கிறார். சங்கம் இல்லாமல் ஒட்டிக்காமல் செய் அப்படின்னு சொல்கிறாரு. இது வந்து 3வது அத்தியாயத்தில் 9வது செயல் சொல்கிறார். ஸ்லோகத்தில் 3:10 என்ன சொல்கிறாருன்னா, பிரஜாபதி வந்து யாகங்களுடன் உங்களை படைச்சார், அதனால் நீங்களும் அதே யாகத்தை செஞ்சு ஒருத்தருக்கு ஒருத்தர் உபசரணையாக தேவர்களும் நீங்களும் மனிதர்களும் யாகங்களை மாறி மாறி செஞ்சு பழகி பெருங்கி எல்லா லோக இதுங்களை அனுபவிங்க அப்படின்னு சொல்கிறாரு. அடுத்து வந்து 3:10 வேள்வி உங்களுக்கு விரும்பும்
சுகங்களை தருவதாக ஆகட்டும். இஷ்டகாமகது அப்படின்னு சொல்கிறாரு. வேள்வியால் தேவர்களை வளரச் செய்யுங்கள், தேவர்கள் உங்களை வளரச் செய்யட்டும் அப்படின்னு சொல்கிறார். இது மேலே சொன்னது தான். இது மறுபடியும் இது ஒருத்தருக்கு ஒருத்தர்னு இல்லை, வளரவும் செய்கிறது. இது ஒருத்தருக்கு சமமாக பயந்தது, இது வளரவும் செய்கிறது. அதிக அப்போ ஏன்னா ஆரம்ப காலத்தில் மனித உலகம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி மேன்மையை அடைஞ்சிருக்கு இல்லையா. இதெல்லாம் இறைவனுக்கு தினமும் செஞ்சு ஏதோ 100ல் ஒரு 4 பேர் 5 பேர் இல்லாமல் இருப்பாங்க. ஆனால் மற்றவங்கெல்லாம் மனசில் இது நன்றி கடனோடு இருக்காங்க. அதனால தான் உலகம் வளருது. அதனால் நமக்கு அதனால் வேள்வினால தான் அந்த உலகம் இப்படி இருந்த தூரம் வளர்ந்துருக்குது. நிறைய தூங்கிட்டு இருந்த தேவர்கள்லாம் எழுப்பி வருவாங்க இல்லைங்களா. அந்த எலக்ட்ரிசிட்டியெல்லாம் ஒரு கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, இப்போ வந்துட்டாங்களே. அந்த தேவர் வந்துட்டார் இல்லையா. இப்போ ஒயர்லெஸ்ஸு கம்யூனிகேஷன் செல்ஃபோன்லாம் முன்னாடி இல்லாமல் இருந்தார், அவர் வந்துட்டார். அந்த மாதிரி இப்போ நிறைய தேவர்கள் மனிதர்களுக்கு நிறைய அனுபவங்களை புது அனுபவங்களையும் கொடுப்பாங்க. அப்போ நம்ம செய்ய தான் அந்த மாதிரி இதெல்லாம் வருவாங்க, அவங்களாம் இது பண்ணுவாங்க. அதுதான் நான் சொல்கிறேன். அதுதான் இது சொல்லப்படுது. அநேன வளர செய்யுங்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒருத்தர் வளரன்னு கிடையாது, அப்படியே இருக்கட்டும்னு தான் நினைப்பாங்க. வளர்றதுனாக்க அடுத்தடுத்த லெவலுக்கு போங்க, நீங்களும் நம்மளும் அடுத்தடுத்த லெவலில் போய் முக்தி அடைகிற அளவுக்கு போய் 2 பேரும் ஞானம் அடையுங்க அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஒருவர் வளரச் செய்து நீங்கள் பரஸ்பரம் மேலான பிரம்ம ஞானத்தை அடைவீர்களாக அப்படின்னு சொல்கிறார். அப்படின்னு இவர் கடவுளுங்கிற நிலையிலேருந்து இவர் பிரஜைகளுக்கும் தேவர்களுக்கும் சொல்கிறாரு. வேள்வியால் திருப்தி அடைந்த வளர்ச்சி அடைந்த தேவர்கள் நீங்கள் கேட்காமலேயே போகங்களை நன்மைகளை உங்களுக்கு கொடுப்பார்கள். சரிங்களா. எப்போதுமே நன்றி கடன் இருந்தால் நம்ம கேட்க வேண்டியதில்லை. நான் போகிற இடத்துக்கு அவர் கொடுத்துட்டே இருப்பார், ஹெல்ப் பண்ணிகிட்டே இருப்பார் அப்படின்ட்டு. நமக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டே இருப்பார். நம்ம இதாக இல்லை. தேவர்களால் கொடுக்கப்பட்ட போகங்களை அவர்களுக்கு அர்ப்பணம் செய்யாமல் அனுபவிப்பவர்கள் திருடர்களே அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் நம்ம இதே ஈசாவாசிய உபநிஷத்தில் முதல் ஸ்லோகத்திலேயே 2வது பாதியில் சொல்கிறாங்க, ஈசாவாசியம் இதம் சர்வம், ஈசனே எல்லாமே இருக்காரு, நீ உட்பட. அவருக்கு நீயே உனக்கு நீயே எடுத்துகிட்டு பயன்படுத்திட்டு இருந்தீங்கன்னா அது திருடாதே, இறைவனோட சொத்தை நீ திருடாதே அப்படின்னு சொல்கிறாரு. எதை இறைவனுக்கு நன்றி சொல்லாமல் நீ எடுத்துக்கிட்டீங்கன்னா, இறைவன் மனசில் இல்லாமல் உன்னோடது நினச்சினாலே அது திருடு அப்படின்னு சொல்கிறான். சரிங்களா. அது ஈசாவாசியத்தில் முதல் செய்தியில் அது வருது. அதைத்தான் எதுவும் சொல்கிறாங்க. வேள்வியால் எஞ்சிய உணவை உண்கிற சான்றோர்கள் எல்லா பாவங்களிலிருந்தும் விடுபடுகிறார்கள். யஜ்ஞசிஷ்டினக. எந்த பாவிகள் தன் உடலை பேணுவதற்காக உணவை சமைக்கிறார்களோ அவர்கள் பந்தத்தையே உண்கிறார்கள் அப்படின்ட்டு அது. ஓகேங்களா. அந்த இதுதான் ஒரு சாராம்சம். பந்தத்தை பந்தம் அப்புறம் மறுபடியும் பாவத்தை உண்டாக்கி தொடர்ச்சியை உண்டாக்கும். அதனால் நம்ம கர்மயோகமாக அர்ப்பணிப்போட, இறைவனுக்கு அர்ப்பணிப்போட, அந்த தேவர்களுக்கு அர்ப்பணிப்போட கடமையை செய்யலாம் அப்படின்னு யஜ்ஞமாக செய்யலாம் அப்படின்னு அந்த தேவர்களுக்கு நன்றி சொல்லிவிட்டு நான் அந்த வாய்ப்புக்கு நன்றி. தேங்க்யூ சாமி. யஜ்ஞார்த்த குரு கர்ம, யஜ்ஞமாக கர்மங்களை ஆற்று அப்படின்னு சொல்லப்பட்டிருப்பதுனால இதை சுருக்கமாக எப்படி புரிஞ்சுக்கணுன்னா, யஜ்ஞம்ங்கிறதே கொடுக்கல் வாங்கல். அது கெமிக்கல் ரியாக்ஷனாக இருந்தால் கூட ரியாக்டன்ட்டு ப்ராடக்ட்டுன்னு ஒன்று இருக்குது. அப்புறம் இந்த ப்ராடக்டை மறுபடியும் ரியாக்டன்ட்டை ஃபீட்பேக் பண்ணோம். இந்த கெமிக்கல் கைனடிக்ஸ் படித்தவங்களுக்கு தெரியும். ரியாக்ஷன், ப்ராடக்ட்டு ஃபீட்பேக்கு இப்படின்னு சுழண்டு கொண்டே இருக்குது இந்த கர்ண சக்கரம். இந்த யஜ்ஞம்ங்கிறது கொடுக்கல் வாங்கல், டிரான்சாக்ஷன் அப்படின்னு அர்த்தம் புரிஞ்சு. யஜ்ஞார்த்தம் அப்படின்னு சொன்னாங்க, இதில் இறைவனையும் சேர்த்து கொள்ளுங்கள்னு சொல்கிறார். வழக்கமாக நம்ம கொடுக்கல் வாங்கல் எல்லா இடத்துலையும் நடக்குது.
பௌதிகமாகவும் மனசுலையும். இங்கே நம்ம எங்கே இதில் இன்சிஸ்ட் பண்ணுறது, இந்த இடத்துல குறிப்பாக அவர் சொல்வது இறைவனை உள்ளே சேர்த்து கொள்க அப்படின்னு சொல்கிறார். இறைவனுங்கிறத அவருடைய 33 கோடி தேவர்களையும் கருத்தில் கொண்டு உன் கர்மங்களை ஆற்று அப்படின்னு தான் யக்ஞாத்த குரு கர்ம. இதை பலவிதமான உதாரணங்கள்லாம் கொடுத்து ரொம்ப ப்ராக்டிக்கல் அர்த்தத்தில் அதை வந்து பேசியிருக்கிறாரு. மிக விரிவான பேச்சு இது. இதை புரிஞ்சுக்கிட்டவங்களுக்கு யக்ஞம்னா எப்படிப்பட்டதுங்கிறது நல்லா தெரியும். இதோட இந்த நிறைவு செய்துக்கலாமா? சரி. இந்த செஷன் நம்ம நிறுத்திக்கலாம். அப்புறம் அடுத்து யாராவது இருக்காங்களா?